بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, இஸ்லாம் காட்டிய சகோதரத்துவம் என்கிற தலைப்பு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. பொதுவாக சகோதரத்துவத்தினுடைய முதலீடாக கிடைக்கின்ற ஒற்றுமை என்கிற ஒரு லாபம், ஒற்றுமையினுடைய லாபத்திற்கு அடிப்படையாக இருக்கின்ற இந்த சகோதரத்துவம், அதற்கு மூலதனமாக இருக்க வேண்டிய மனித நேயத்தை பற்றி இஸ்லாம் எப்படி சொல்லித் தந்திருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்வதற்கு முன்னால், இன்றைக்கு இந்த சகோதரத்துவம் எந்த அளவிலே மக்களிடத்தில் கடைபிடிக்கப்படுகிறது என்பதை பார்க்க வேண்டும். ஏனென்றால், ஒருவரை இன்னொருவர் நேசித்து விட்டால், ஒருவரோடு பிறந்த சகோதரனை போன்று பாசம் செலுத்திவிட்டால் இது சகோதரத்துவம் என்று முடிவு கட்டி விடுகிறார்கள். ஆனால் இந்த பாசம், இந்த ஒத்துழைப்பு, இந்த நேசம் மட்டுமே சகோதரத்துவமாக ஆகிவிடாது. இந்த ஒத்துழைப்பு, பாசம், இந்த நேசத்தை மட்டுமே சகோதரத்துவமாக விளங்கிக் கொண்டிருக்கிற பல பேர் இதை பல சந்தர்ப்பங்களில் ஒரு குறுகிய வட்டமாக வைத்திருக்கிற சூழ்நிலையிலும் கூட பார்க்கலாம். ஒரு தெருவிலே இருப்பவர்கள் தன்னுடைய அந்த தெருவில் உள்ளவர்களோடு சகோதரத்துவமாக இருப்பார்கள். பக்கத்து தெருவாக வந்துவிட்டால் இந்த தெருநாயும் அந்த தெருநாயும் குலைத்துக் கொள்வது போன்று சண்டையிட்டுக் கொள்வார்கள். ஒரு மாவட்டம் இன்னொரு மாவட்டம் என்று வரும் பொழுது இந்த மாவட்ட அளவில் பார்க்கும்போது சகோதரத்துவத்தோடு இருந்து கொள்வார்கள். வேறு மாவட்டம் என்று வரும் பொழுது கொஞ்சம் பிணத்துக் கொண்டிருப்பார்கள். அதே ஒரு தெருவிலே இன்னும் குறுகிய அளவில் தன்னுடைய வீட்டில் உள்ளவர்கள் உறவினர்கள் என்று வரும் பொழுது அதில் அண்டை வீட்டுக்காரர்களோடு பிரச்சனை செய்து கொண்டவர்களாக இருப்பார்கள். தன்னுடைய உறவினர்களை காட்டிலும் அண்டை வீட்டுக்காரர்களை பின்தள்ளி இந்த உறவினர்களோடு மிகுந்த சகோதரத்துவத்தோடு இருப்பார்கள். அந்த உறவினர்களும் தன்னுடைய சகோதரர்கள் என்று வரும் பொழுது தன்னுடைய உற்ற சகோதரர்களுக்கு அன்பு செலுத்தியவர்களாகவும் உறவினர்களோடு பகை கொண்டவர்களாகவும் இருப்பார்கள். இது ஒரு பக்கம். தன்னுடைய உற்ற சகோதரன் உறவினர் என்று ஒரு பிரிவு, உறவினர் அண்டை வீட்டுக்காரன் என்ற ஒரு பிரிவு, அண்டை வீட்டுக்காரன் இந்த தெருவை சார்ந்தவன் என்ற ஒரு பிரிவு, இந்த தெருவை சார்ந்தவன் வேறு தெருவை சார்ந்தவன் என்ற ஒரு பிரிவு, இந்த ஊரை சார்ந்தவன் வேறு ஊரை சார்ந்தவன் என்ற ஒரு பிரிவு, இந்த மொழி பேசக்கூடியவன் வேறு மொழி பேசக்கூடியவன் என்று ஒரு பிரிவு, இந்த நிறத்தில் பிறந்தவன் இந்த நிறத்தில் பிறந்தவன் என்ற ஒரு ஏற்றத்தாழ்வு. இப்படி நிறத்திலே, மொழியிலே, ஊரிலே, தெருக்களிலும் கூட இந்த சகோதரத்துவத்தை குறுகிய வட்டத்தில் வைத்துக் கொண்டிருக்கிற மனித சமுதாயத்தை இன்றைக்கு பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இன்னொரு பக்கத்தில் பார்த்தால் அமைப்பு ரீதியான சகோதரத்துவம் என்று பேசுவார்கள். தன்னுடைய அமைப்பில் உள்ளவர்களை சகோதரர்களாக பாவிப்பார்கள். பேருக்காக, வெளிப்படையாக, பகட்டுக்காக பாவிப்பார்களே தவிர மனப்பூர்வமான ஒரு சகோதரத்துவம் இருக்காது. அப்படி ஒரு பக்கம் சகோதரத்துவம் என்று வைத்துக் கொண்டாலும் வேறு அமைப்புக்காரர்களை ஒரு மனிதன் அளவிலும் கூட நினைத்து பார்க்காமல் அவர்களிடத்தில் பகை கொண்டவர்களாக, எதிரிகளாக நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிற சூழலை பார்க்கிறோம். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கத்தில் பார்த்தால் ஒரு ஜாதி ரீதியான சகோதரத்துவம். நம்முடைய ஜாதிக்காரன் என்றால் இவன் அத்தனை பேருக்கும் உதவி செய்ய வேண்டும், வேறு ஜாதிக்காரன் என்றால் அவனை நாசமாக்க வேண்டும் என்ற ஒரு பிரிவினை. இன்னொரு பக்கம் பார்த்தால் மத ரீதியான ஒரு சகோதரத்துவம். நம்முடைய மதத்துக்காரன் தப்பு செய்திருந்தாலும் இவனுக்கு உதவி செய்ய வேண்டும், எதிர் மதத்துக்காரன் அவன் நியாயம் அவன் பக்கம் இருந்தாலும் அவனை சாகடிக்க வேண்டும் என்கிற மத ரீதியான ஒரு சகோதரத்துவம் இங்கே குறுகிய வட்டத்தில் இருப்பதை பார்க்கிறோம். இந்த மாதிரியாக மொழி ரீதியாக, மத ரீதியாக, இன ரீதியாக, ஜாதி ரீதியாக, ஒரு தெரு ரீதியாக, ஒரு வகையான துறை ரீதியாக அந்த வியாபாரிகளுக்கும் வேறு வியாபாரிகளுக்கும் இடையில் ஒரு சண்டை. இப்படி இந்த சகோதரத்துவம் பல இடங்களில் குறுகிய வட்டத்தை பார்த்துக் கொண்டிருக்கிற ஒரு சூழலில் இஸ்லாமிய மார்க்கம் மதத்தை தாண்டி, இனத்தை தாண்டி, மொழியை தாண்டி, நிறத்தை தாண்டி, இந்த வேலை வெட்டிகளை என்று பேசிக் கொண்டிருப்பவர்களை தாண்டி, தெருக்காரர்கள், வீட்டுக்காரர்கள், உறவினர்கள் என்பவர்களை தாண்டி உலகளாவிய சகோதரத்துவத்தை எப்படி உருவாக்கியது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாம் எப்படி எப்படியெல்லாம் இந்த சகோதரத்துவத்தை இந்த சமுதாயத்திலே
விதைத்து வேறொன்றை செய்திருக்கிறது என்பதை தான் இந்த உரையிலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த உரையிலே பாருங்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு அந்த அரபுலக தேசத்தில் ஒரு பிரம்மாண்டமான புரட்சியை 23 ஆண்டுகளில் ஏற்படுத்துகிறார்கள். இந்த 23 ஆண்டுகளில் ஏற்படுத்திய அந்த புரட்சியில் ஏற்பட்ட பல்வேறு மாற்றங்களில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் இந்த மனிதநேயம். அந்த மனிதநேயத்தினுடைய வெளிப்பாடாக அமைந்த சகோதரத்துவம், அந்த சகோதரத்துவத்தினுடைய கூட்டு முயற்சியாக கிடைத்த சமுதாய ஒற்றுமை, அந்த சமுதாய ஒற்றுமையினுடைய பிரதிபலனாக கிடைத்த சமூக நல்லிணக்கம், இப்படிப்பட்ட ஒரு மிகச்சிறந்த சகாப்தத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கினார்கள் என்றால், உருவாக்குவதற்கு முந்திய நிலை அந்த அரபுலக தேசம் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்தார்கள் என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அண்ணன் தம்பிகளாக இருந்து கொண்டு பாசம் நேசம் கொண்டவர்களோடு இருந்து கொண்டு ஒரு சகோதரத்துவத்தை உண்டாக்கினேன் என்றால் அதற்கு பேர் சாதனை கிடையாது. ஏற்கனவே வெறி பிடித்தவர்களாக, பகைமை கொண்டவர்களாக, சின்னஞ்சிறு தோப்பு துறவு பிரச்சனைகளுக்காக பரம்பரை பரம்பரையாக கலவரத்திலே ஈடுபட்டு வெட்டி கொண்டிருக்கக்கூடியவர்களாக இருந்த ஒரு சமுதாயம், மனித மிருகங்களாக வாழ்ந்த சமுதாயம், இருண்ட கண்டம் என்று சொல்லப்படுகிற அளவிற்கு வாழ்ந்த அரபுலக தேசத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய 40வது வயதிலே இறை தூதராக நியமிக்கப்படுகிறார்கள். இப்படி இறை தூதராக நியமிக்கப்பட்ட அந்த நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சகோதரத்துவத்தினுடைய அடிப்படையாக வேறொன்றை காட்டியது என்ன தெரியுமா? முதலில் யாரும் எந்த பதவியிலோ அந்தஸ்திலோ பெயரிலோ புகழிலோ உயர்வு தாழ்வு அடைந்துவிடக் கூடாது. ஏனென்றால் இப்படிப்பட்ட உயர்வு தாழ்வு சகோதரத்துவத்திற்கு மிகப்பெரிய பங்கம் விளைவித்துவிடும் என்பதற்காக தன்னுடைய தோழர்களில் எத்தனையோ மொழி தரப்பிலே நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், குரு சிஷியன் என்று சொல்வார்கள். ஒரு தலைவராக நியமிக்கப்பட்டவரை குருவாக நினைத்துக் கொண்டு அதற்கு பணிவிடை செய்யக்கூடியவர்களை சிஷியர்களாக விளங்கிக் கொண்டு இந்த சிஷியன்மார்களாக இருந்தவர்கள் அந்த குருவாக இருக்கக்கூடியவர்களுக்கு எந்த தியாகத்தையும் செய்வார்கள். அவர் கூப்பிட்டவாறு நடப்பார்கள், சொன்னவாறு செயல்படுவார்கள். அது தப்போ சரியோ, பகுத்தறிவுக்கு உட்பட்டதோ மாறுபட்டதோ செயல்படுவார்கள். காலிலே விழுவார்கள், அவருக்காக பாலாபிஷேகம் செய்வார்கள். எல்லா வகையான கண்மூடித்தனமான பின்பற்றுதல் அங்கே இருக்கும். அப்படிப்பட்ட குரு சிஷியன் என்கின்ற ஒரு சகாப்தத்தை, சித்தாந்தத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடைத்து, இன்னொரு பக்கம் பாருங்கள், தலைவர் ஒரு தொண்டன், தொண்டனாக இருப்பவன் தலைவனுக்கு சேவை செய்து கொண்டே இருக்க வேண்டும். தலைவனுக்கு ஒரு உறுப்பினராக இருந்து காலகாலத்திற்கு உதவி உபகாரம் செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்கிற சித்தாந்தத்தை உடைத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய தோழர்களை எல்லாம் ஒரு அடைமொழியோடு தான் கூப்பிட்டார்கள். என்ன அடைமொழி? அஸ்ஹாப், சகோதரர்கள், தோழர்கள், உற்ற நண்பர்கள் என்று கூப்பிட்டார்கள். சாஹிபி என்றால் தோழன், அஸ்ஹாபி என்றால் அதனுடைய பன்மை வார்த்தை புளூரல், தோழர்கள், தோழர்களே என்றுதான் கூப்பிடுவார்கள். நண்பர்கள், பிரெண்ட்ஸுகளாகத்தான் வைத்திருந்தார்கள். எந்த அளவிற்கு என்று சொன்னால், தனக்கும் இந்த சக தோழர்களுக்கும் இடையில் வேறுபாடு கிடையாது, வித்தியாசம் கிடையாது, ஏற்றத்தாழ்வு கிடையாது என்பதை சொல்லாலும் செயலாலும் வாழ்ந்து காண்பித்தார்கள். ஒரு சந்தர்ப்பத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடைய உற்ற தோழர்களும் அமர்ந்து கொண்டிருக்கும் பொழுது வெளியூரிலிருந்து ஒரு மக்கள் வருகிறார்கள். வந்து பார்க்கிறார்கள், இதில் அல்லாஹ்வுடைய தூதர் யார் என்று கண்டுபிடிக்க முடியவில்லை. முஸ்லிம்களுடைய உயிரை விட மேலாக மதிக்கப்படுகின்ற ஒரு தூதர், அவர்களை பின்பற்றி வாழ்க்கையை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்கிற முன்மாதிரியாக அமைக்கப்பட்ட ஒரு தூதர் யார் என்று தெரியவில்லை. அப்படி தெரியாத அளவிற்கு வித்தியாசம் இல்லாமல் வாழ்ந்திருக்கிறார்கள். அப்ப இதுல முகமது யார் என்று கேட்கிறார்கள். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆனா முகமது, நான் தான் முகமது என்பவர் என்று தன்னை அறிமுகப்படுத்தி தானே சொல்கிறார். இதுல ரெண்டு விஷயத்தை பாருங்கள். இதிலே முகமது அல்லாஹ்வுடைய தூதர் யார் என்று கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு வித்தியாசமற்ற ஒரு வாழ்க்கை. இரண்டாவது, முகமது யார் என்று சொன்ன உடனேயே 4 பேர் ஓடி வந்து என்ன வார்த்தை சொல்லிவிட்டாய், அவருக்கென்று தனி பேர் இருக்கிறது, அவருக்கென்று தனி புகழ் இருக்கிறது, நீ எப்படி முகமது என்று தனியாக பேர் சொல்லலாம், அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா என்று புகழ் பாட 4 பேர் விடவில்லை, கொந்தளிக்க 4 பேர் விடவில்லை, தானே அறிமுகப்படுத்துகிறார்கள், நான் தான் முகமது.
மணில்கும் நீங்கெல்லாம் யாரு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விசாரிக்கிறார்கள் என்றால், அப்படிப்பட்ட ஒரு அப்பழுக்கற்ற வாழ்க்கையை அந்த சமுதாயத்திலே சொல்லிக் கொடுத்து தலைவன் தொண்டன் என்கிற வேறுபாடு கிடையாது, ஒரு ஏற்றத்தாழ்வு கிடையாது, குரு சிஷியங்கிற ஒரு தேவையற்ற சித்தாந்தம் கிடையாது என்ற ஒரு மிக சிறந்த சகாப்தத்தை உண்டாக்கி போனார்கள். எந்த அளவுக்கு என்றால், இதனுடைய இன்னொரு வகையான பிரதிபலிப்பை மதீனாவிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வருகிறார்கள். மதீனாவுக்கு வரும் பொழுது ஏற்கனவே அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி கேள்விப்பட்ட, இந்த முகம்மதை பற்றி கேள்விப்பட்ட பல்வேறு தோழர்கள் இஸ்லாத்தை ஏற்றவர்களாக இருந்தார்கள். ஆனால் நேரில் நபிகள் நாயகத்தை பார்க்கவில்லை. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்முடைய ஊருக்கு எப்பொழுது வருவார்கள் என்று எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். காலை நேரத்திலே ஒரு உச்சிவெயில் மண்டையை பிளக்கக்கூடிய ஒரு முற்பகல் நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் சித்திக் என்கிற நபிகள் நாயகத்தினுடைய மிக உற்ற தோழராக இருந்த அந்த தோழரும் மற்றும் பல நபி தோழர்களும் வருகிறார்கள். மதீனாவிலே உள்ளே நுழைகிற சந்தர்ப்பங்களில் அங்கிருக்கிற யூத குலத்தை சார்ந்தவர்கள் சொல்கிறார்கள், மக்களே, நீங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருந்த ஒரு தூதர், உங்கள் தோழர் வந்துவிட்டார், நற்செய்தி பெறுங்கள், ஓடி போய் பாருங்கள் என்று சொல்லுகிறார்கள். ஓடி போய் பார்க்கிற சந்தர்ப்பத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்ற நபி தோழர்கள் எப்படி ரொம்ப எளிமையாக, ரொம்ப மேன்மையாக, சர்வ சாதாரணமாக, ஆடம்பரம் அற்ற சூழலில் இருப்பார்களோ அது மாதிரி காட்சியளிக்கிறார்கள். அந்த நேரத்தில் என்ன ஆகுது என்று கேட்டால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார் என்பதை அந்த மக்கள் கண்டுபிடிக்க முடியாமல் கொஞ்சம் நல்ல பளபளன்னு வெள்ளை டிரஸ் போட்டிருந்ததுனால அபூபக்கர் சித்திக் அவர்களை, அந்த உற்ற தோழரை நபிகள் நாயகம் என்று தப்பாக புரிந்து கொண்டு அவர்களை பார்த்து நல்லா இருக்கீங்களா, எப்படி இருந்துச்சு, எப்படி வந்தீங்க என்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அபூபக்கர் சித்திக் அவர்கள் சொல்றாங்க, இவருதான் நீங்க கூப்பிட்டு வந்தால் இவருதான், நான் இல்ல அவரு என்று அபூபக்கர் சித்திக் அவர்கள் சமிக்கினை செய்த பிறகு, சுட்டி காட்டின பிறகுதான், ஓஹோ நபிகள் நாயகத்தின் உற்ற தோழரா இவரு, அப்ப இவர்தான் நபிகள் நாயகமா என்று பார்த்து அதற்கப்புறம் கண்டுபிடித்த அளவிற்கு சர்வ சாதாரணமாக சம அளவிலே வாழ்க்கை நடத்தி இது மாதிரி 23 வருடங்கள் சகோதரத்துவத்தை சொல்லி அதை செயல்படுத்தி அந்த மக்களிடத்திலே 23 ஆண்டுகளில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மனித நேயத்தினுடைய விதைகளாக போட்டு எப்படி ஒரு சமுதாய நல்லிணக்கத்தையும் சமுதாய ஒற்றுமையையும் சகோதரத்துவத்தையும் ஏற்படுத்தினார்கள் என்று கேட்டால், தன்னுடைய செயல்பாட்டில் ஒரு சகோதரத்துவத்தை நிலைநிறுத்துவதோடு எங்கெல்லாம் மனிதன் கடவுளாக உயர்த்தப்படுகிறானோ அந்த சித்தாந்தத்தை எல்லாம் உடைக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சித்தாந்தத்தில் ஒன்று இந்த மனிதன், பகுத்தறிவு கொண்ட மனிதன், 5 அறிவு பிளஸ் பகுத்தறிவு 6 அறிவு கொண்ட மனிதன், இந்த 6 அறிவையும் மண்டையில் சுமந்து வைத்திருக்கின்ற இந்த மனிதன் யாருடைய உயர்வுக்காக வேண்டி, யாருடைய புகழ்ச்சிக்காக வேண்டி, யாரையும் மதிப்பதற்காக வேண்டி அவருடைய காலில் விழக்கூடாது என்கிற ஒரு போதனையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிச் சென்றார்கள். ஏன்னா மனிதன் கடவுளுங்கிற அந்த வித்தியாசத்தை நிலைநிறுத்த வேண்டும் என்பதற்காகவும், தான் மக்களில் உயர்ந்தவன் இல்லை என்பதை நிரூபிக்க வேண்டும் என்பதற்காகவும் இப்படிப்பட்ட ஒரு சித்தாந்தத்தை எல்லாம் உருவாக்குறாங்க. நபித்தோழர்கள் கேட்கிறாங்க, பக்கத்து ஊர்களில் போய்கிட்டு வரோம், எத்தனையோ மன்னர்களுக்கு அந்த ஊர் மக்கள் காலில் விழுகிறாங்க, நாங்க காலில் விழுகிறதுக்கு தகுதியானவங்களே நீங்க தானே, உங்களுக்கு நாங்கள் காலில் விழுகட்டுமா கேட்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விழக்கூடாது, அப்படி செய்வது கூடாது என்று தடை போடுகிறார்கள். படைத்த இறைவனை தவிர வேறு யாருக்காகவும் இந்த கிரீடத்தை நீங்கள் கவுத்தக்கூடாது என்ற ஒரு சகாப்தத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கி, தான் எந்த சந்தர்ப்பத்திலும் கடவுளுக்கு ஒப்பானவன் கிடையாது, நானும் உங்களை போன்ற ஒரு மனிதன் தான், உங்களுக்கும் எனக்கும் என்ன வித்தியாசம், எனக்கு இறை செய்து வருகிறது அவ்வளவுதான் என்கிற ஒரு சித்தாந்தத்தோடு தான் சகோதரத்துவத்தை மக்கள்கிட்ட ஏற்படுத்துறாங்க. எந்த மாதிரிலாம் ஏற்படுத்துறாங்க அப்படின்னு கேட்டா, முதல்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மக்காவுல இருந்து ஏகத்துவ கொள்கையை பிரச்சாரம் பண்றாங்க. மக்கமா நகரத்தில் இருந்து அங்கதான் பிறந்தாங்க, வாழ்ந்தாங்க. அதுல ஒரு 13 வருஷம் 40 வயதுல நபித்துவம் பெற்று 53வது வயது வரைக்கும் 13 ஆண்டு காலம் இந்த மக்கமா நகரத்தில் ஏகத்துவ பிரச்சாரம், ஒரு இறைவனைத்தான் வணங்கணும், இந்த கடவுள் இந்த உலகத்தை எல்லாம் படைத்த ஒரு சக்தியாக இருக்கிறார், அந்த இறைவனுக்கு இணை துணை கிடையாது, அந்த இறைவனுக்கு பெற்றோர் பிள்ளை கிடையாது, இறைவனுக்கு ஒப்பாக உலகத்தில் யாரும் கிடையாது
என்று ஏகத்துவ கொள்கையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதித்து இந்த பிரச்சாரத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். வெளிவந்துவிட்டது இஸ்லாம் கூறும் குடும்பவியல் ரமலான் மாதம் தொடர் சொற்பொழிவு 5 டிவிடிகளாக விலை ரூபாய் 150 மட்டுமே. கூரியர் செலவு தனி. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன் நம்பர் 30 அரமனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. இஸ்லாத்தை குர்ஆன் மற்றும் ஹதீஸ் வாயிலாக அறிந்திட அழகிய இணையதளமான onlinepj.com என்ற இணையதளத்திலிருந்து எடுக்கப்பட்ட இஸ்லாம், அரசியல் மற்றும் சமூக கேள்விகளுக்கான பதில்களின் ஒரு தொகுப்பு. கொள்கை விளக்கம், தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ், அரசியல் மற்றும் பொதுவான பதில்கள் உள்ளிட்ட சுமார் 300 கேள்விகளுக்கான பதில்கள் அடங்கிய இந்த புத்தகத்தின் விலை ரூபாய் 150 மட்டுமே. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் புதிய வெளியீடு மாதம் ஒரு பிரசுரம் கட்டுரைகளின் தொகுப்பு விலை ரூபாய் 120 மட்டும். கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன் எண் 30 அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. செல் 9500168989. அந்த சந்தர்ப்பத்தில் சில ஏழை பெருமக்கள் இஸ்லாத்தை ஏற்று வருகிறார்கள், சில பணக்காரர்கள் இஸ்லாத்தை ஏற்று வருகிறார்கள். குறைசி குலம் என்று அங்கே அரபுலகத்தில் பேசப்படுகிற உயர்தரமான குலமாக கருதப்படுகிற குறைசி குலத்தை சார்ந்தவர்களும் இஸ்லாத்தை ஏற்று வருகிறார்கள். அங்கே குறைசி குலத்தார்கள் பணக்காரர்களிடத்தில் அடிமைகளாக சிலர் வேலை செய்து வந்தார்களே, அந்த அடிமைகளும் இஸ்லாத்தை ஏற்று வருகிறார்கள். பல சந்தர்ப்பங்கள்ல பல்வேறுபட்டவர்கள், நிறத்தில் வித்தியாசப்பட்டவர்கள், மொழியில் வித்தியாசப்பட்டவர்கள், அதே போன்று தன்னுடைய இனத்தில் வித்தியாசப்பட்டவர்கள், குலம் கோத்திரத்தில் வித்தியாசப்பட்டவர்கள் எல்லோரும் ஒரு கொள்கையின் கீழ் வருகிறார்கள். வருகிற சந்தர்ப்பத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களிடத்தில் எடுத்த உடன்படிக்கை என்ன தெரியுமா? அடிப்படையான உடன்படிக்கை. இதை பற்றி சஹீஹ் முஸ்லிம் என்கிற ஹதீஸ் நூல்ல 83வது ஹதீஸாக நாம் பார்க்கிறோம். ஜரீர் என்ற நபித்தோழர் சொல்கிறார், பாயாத்து நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்காக நான் உடன்படிக்கை செய்தேன். இது இறை தூதர் இருக்கும் போது அந்த மக்கள் உடன்படிக்கை செய்யலாம், அப்படி வேற யாரும் யார்ட்டையுமே செய்யக்கூடாது. அப்படி ஒரு மனிதன் இன்னொரு மனிதன் செய்யறதா இருந்தா இஸ்லாமிய ஆட்சி நடத்தப்படுகின்ற அந்த ஆட்சி தலைவர்கிட்ட செய்யலாம். இதெல்லாம இறை தூதரிடத்தில் மட்டும் என்ன செய்யலாம், அந்த மக்கள் செய்யலாம். அது பேர் பையத்து. இந்த உடன்படிக்கையை நாங்கள் செய்தோம். எப்படி செய்தோம்? இகாமத்தி ஸலாத், இந்த தொழுகையை இகாமி ஸலாத், தொழுகையை நிலைநிறுத்த வேண்டும் என்று இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்கு அடையாளமாக நான் உண்மையான முஸ்லிமாக வாழ்வேன் என்று உடன்படிக்கை செய்யும்போது சொன்னேன், அல்லாஹ்வின் தூதரே, தொழுகையை நான் சரியாக நிறைவேற்றுவேன். வஈதாய் ஸகாத், தான தர்மம் கட்டாயம் வழங்குவேன். வல் நுஸ்ஹிலு குல்லி முஸ்லிம், ஒவ்வொரு முஸ்லிம்களுடைய நலம் நாடுவேன். யாராக இருந்தாலும் சரி, ஒவ்வொருவருடைய நலம் நாடுவேன். அவனுடைய காசு பணத்திலும், அவனுடைய இன்ப துன்பத்திலும், அவனுடைய தேவைகளிலும், அவனுடைய லாப நஷ்டங்களிலும் அவன் நலம் நாடக்கூடியவனாக நான் இருப்பேன் என்று சொல்லிதான் ஒவ்வொருவரும் இஸ்லாத்தை ஏற்று வந்தார்கள். எந்த அளவிற்கு என்று சொன்னால், மக்கமா நகரத்தில் இருந்து கடுமையான பிரச்சாரத்திற்கான எதிர்ப்பலைகள் வருகிறது. எப்பொழுதுமே மக்களிடத்தில் அதிகமாக காணப்படுகிற ஒரு தீமையான காரியத்தை எதிர்த்தால், மூட நம்பிக்கையை எதிர்த்தால், பாவமான காரியத்தை புறக்கணித்தால் எதிர்ப்புகள் அப்படியே அலையலையாக வந்து கொட்டும் என்பதில் மாற்று கருத்தில் அது உலக இயல்பு. அந்த உலக இயல்பு மக்காவிலே தோன்றுகிறது. 53 ஆண்டுகள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 40வது வயதிலிருந்து 53வது வயது வரைக்கும் 13 ஆண்டுகள் சமாளித்து சகித்துக் கொண்டு பிரச்சாரம் செய்து பார்க்கிறார்கள். கடைசியில் உயிருக்கு விலை பேசப்படுகிற இக்கட்டான சூழ்நிலை வரும் பொழுது இந்த ஊரிலிருந்து மதீனா நகரத்திற்கு சென்று ஏகத்துவ பிரச்சாரம் செய்து அந்த மக்களை சீர்திருத்தலாம் என்று சொல்லி இந்த பிரச்சாரத்திற்காக வேண்டி இந்த ஊரிலிருந்து மதீனாவுக்கு செல்கிறார்கள். மதீனாவுக்கு செல்கிற சந்தர்ப்பத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பதற்காக மதீனாவிலிருந்து சில பேர் வருகிறார்கள். வந்து மக்காவுக்கு வெளியே இருக்கின்ற ஒரு பகுதியில வைத்து உடன்படிக்கை செய்யறாங்க. என்ன உடன்படிக்கை? அல்லாஹ்வின் தூதரே, நீங்க எங்களை நம்பி இப்ப மதீனாவுக்கு வரீங்க, வந்தீங்கன்னு சொன்னா உங்களையும் உங்களோடு வராங்களே அவர்களையும் நாங்க அரவணைச்சுக்குவோம், ஆறுதல் படுத்துவோம், ஒத்துழைப்போம், உதவி செய்வோம், அள்ளி வழங்குவோம், நீங்க வாங்க என்று சகோதரத்துவத்தை படைத்த ஒரு இறைவனுக்காக, இந்த கொள்கை மேலோங்க வேண்டும் என்பதற்காக,
மக்கள் பாவத்திலிருந்து விலக வேண்டும் என்பதற்காக இந்த கொள்கையை அடிப்படையாக வைத்தவர்களாக சகோதரத்துவத்தை வெளிப்படுத்தி கூப்பிடுறாங்க. அதை நம்பி அல்லாஹ்வுடைய தூதரவர்களும் தோழர்களும் அங்கிருந்து மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போறாங்க. இஸ்லாத்துல இந்த மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போகக்கூடியவர்களுக்கு முஹாஜிர்கள் என்று சொல்லப்படும். ஹிஜ்ரத் செய்தவர்கள், நாடு துறந்து சென்றவர்கள். இந்த மதீனாவில இருந்து, இந்த மக்காவில இருந்து தன்னுடைய வீட்டை இழந்து, தன்னுடைய சொத்தை இழந்து, உணவு பண்டங்களுக்கும் கூட திணறிக் கொண்டிருக்கிற அளவிற்கு இந்த கொள்கைக்காக, ஒரு கடவுள் கொள்கைக்காக படைத்த இறைவனை வணங்கணும், படைப்பினங்களை வணங்கக்கூடாது, படைத்த இறைவனுக்கு கட்டுப்பட்டு இறைவனுக்கு பயந்து நடக்கணும், யாருக்கும் எந்த தீங்கு செய்யக்கூடாது என்கிற இந்த மனிதநேய மார்க்கத்தை நிலைவேற்ற வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து வந்தவர்களை அரவணைக்கிறார்கள். அவர்களுக்கு அன்சாரிகள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர் வைத்தார்கள். அன்சாரிகள் என்ன உயர்ந்த குலமா? இல்லை, உதவி செய்பவர்கள், உதவி செய்தவர்கள். இவர்கள் நாடு துறந்து வந்தவர்கள், அவர்களுக்கு இவர்கள் உதவி செய்தவர்கள். நாடு துறந்து ஒரு ஊரை விட்டு இந்த கொள்கைக்காக வெளியூருக்கு வருவதும் ஒரு தியாகம். வெளியூருக்கு தன்னுடைய எல்லா வகையான தியாகத்தை வைத்து இறைவனுக்காக வெளியே வந்தானே, அவனை அரவணைக்கிறது ஒரு பெரிய தியாகம். இந்த தியாகிகளுக்கு முஹாஜிர்கள் என்றும் அந்த தியாகிகளுக்கு அன்சாரிகள் என்று பெயர் வைத்து ரெண்டு பேருக்கு மத்தியில் சகோதரத்துவத்தை ஏற்படுத்துகிறார்கள். ஆனால் அன்று வரைக்கும் மக்காவில் இருக்கிற சில பேருக்கும் மதீனாவில் இருக்கிற சில பேருக்கும் ஒரு அக்ரிமெண்ட் இருக்கும், சகோதரத்துவம் இருக்கும். எதுக்கு தெரியுமா? மதீனாவுக்கு அந்த பக்கம் சிரியாங்கிற ஒரு தேசம் இருக்குது, ஷாம் நாடு. அந்த சிரியாங்கிற அந்த தேசத்துல வியாபாரம் செய்வதற்காக வேண்டி மக்காவிலிருந்து சில பேர் வருவார்கள். வந்து மதீனாவுல கொஞ்சம் தங்கிட்டு அதுக்கப்புறம் சிரியால போய் வியாபார பொருட்களை வாங்கிட்டு அப்படியே மக்காவுக்கு போவாங்க. இந்த வியாபார அக்ரிமெண்ட்டுக்காக வேண்டி மக்காவில இருந்து சில பேரும் மதீனாவில் இருக்கிற சில பேரும் அண்ணன் தம்பிகளாக அக்ரிமெண்ட் போட்டு ஒரு நெருங்கிய நண்பர்களாக வாழ்ந்தார்கள். ஆனால் அது நீடிக்கவில்லை. எது நீடித்தது தெரியுமா? கொள்கைக்காக, ஒரு கடவுளை வணங்க வேண்டும் என்ற கொள்கைக்காக, படைத்த இறைவனுக்காக நல்ல பல காரியத்தை செய்ய வேண்டும் என்ற கொள்கைக்காக, பாவத்திலிருந்து விலக வேண்டும் என்ற கொள்கைக்காக, மறுமையில் இறைவனிடத்தில் வெகுமதி கிடைக்கும் என்ற அந்த நம்பிக்கைக்காக இந்த ரெண்டு கூட்டமும் ஒன்றிணைகிறது. எப்படிப்பட்ட ஒற்றுமை? சகோதரத்துவம் என்று சொன்னால், ஒரு நாளைக்கு ஒரு டீ வாங்கி கொடுத்தா சகோதரன், இன்னைக்கு வாங்கி தரல, என்னடா சகோதரத்துவம் இப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஃப்ரெண்டுன்னா ஒரு பக்கம் என்ன பண்ணுவான், கிடைச்ச வரைக்கும் லாபம் வாங்கிக்கிட்டு இருப்பான். இன்னொரு பக்கம் என்ன பண்ணுவான், இருந்தா கொடுத்துக்கிட்டு இருப்பான், இல்லைன்னா சும்மா நிப்பான். எவன் இருக்கும்போது கொடுத்துக்கிட்டு இருக்கிறானோ அவனுக்கு ஜால்ரா போட்டு அவனை பெருமை பேசிக்கிட்டு இருப்பாங்க. இல்லன்னு கை விரிச்சான்னு வைங்க, இவனை ஓரம் கட்டிட்டு இருக்கிறவன்ட்ட போயிருவாங்க. இது இன்னைக்கு இருக்கிற சகோதரத்துவம். ஆனால் அன்று இருந்த சகோதரத்துவம் என்ன தெரியுமா? மக்காவில் மதீனாவில் வாழுகிற அன்சாரி தோழர்கள், பெரிய பெரிய செல்வந்தர்கள், பேரிச்சம்பள தோட்டத்திற்கு சொந்தக்காரர்கள், மக்காவிலிருந்து வந்தார்களே முஹாஜிர்கள், அவர்களுக்கு தங்குவதற்கு இடமில்லாதவர்கள், உடுத்துவதற்கு மாற்று உடை இல்லாதவர்கள், உண்பதற்கு சரியான உணவு கிடைக்காதவர்கள், அதற்கெல்லாம் வசதி இல்லாதவர்கள், அவர்களை அழைத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொள்கைக்காக, ஒரு கடவுள் கொள்கைக்காக, இந்த படைத்த இறைவனுக்காக, இந்த இறை மார்க்கம் நிலைப்பதற்காக நீங்க இவனை சகோதரனா ஏத்துக்குங்க என்று அங்கிருந்து வந்த ஒவ்வொரு மக்கத்து முஹாஜிர் ஒவ்வொருவரையும் மதீனத்து அன்சாரி ஒவ்வொருவரோடு சேர்த்து வைக்கிறார். எப்படி சேர்த்து வைக்கிறார் தெரியுமா? ஆகன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பைனல் அன்சாரி வல் முஹாஜிரின், முஹாஜிர்களுக்கும் அன்சாரிகளுக்கும் மத்தியில் நபிகள் நாயகம் சகோதரத்துவத்தை ஏற்படுத்தினார்கள். என்றால் எப்படி சகோதரத்துவம்? ஒரு செய்தியில் பார்க்கிறோம், சஹீஹுல் புகாரியிலே 2048வது ஹதீஸிலே பார்க்கிறோம், சயீத் என்கிற ஒரு நபித்தோழருக்கும் மக்காவிலிருந்து வந்த அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் என்ற நபித்தோழருக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சகோதரத்துவத்தை ஏற்படுத்துறாங்க. இனிமேல் நீங்க இவருக்கு சகோதரன், உங்க சகோதரனுக்கு என்ன பண்ணுவீங்களோ அது இவருக்கு பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அவர் என்ன செய்தார் தெரியுமா? என்ன வார்த்தை சொன்னார் தெரியுமா? இன்றைக்கு ஒருவரை நம்ம சகோதரனாக எடுத்துக்கொண்டோம் என்றால் ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு அரவணைப்போம், ஒரு ஓரத்துல தங்க வச்சுக்குவோம், அவர் நம்முடைய குடும்பத்தார்கள் எந்த தீங்கு தராத அளவுக்கு பார்த்துக்கிட்டு அவரை ஒரு 3ஆம் தரமாக பார்த்து தள்ளி விட்டுருவோம். ஆனால் 4 பேர் சொன்னாங்கிறதுக்காண்டி செஞ்சுட்டு போயிடுவோம். ஆனால் அந்த அன்சாரி தோழர்கள் செய்தது, அவர்களை கூப்பிட்டு கொள்கைக்காக வேண்டி நீங்க தியாகம் பண்ணி வந்திருக்கிறீங்க, நாங்க கொள்கைக்காக வேண்டி உங்களுக்கு அள்ளி வழங்குவோம். சலீனி மின் மால், என்ன சொத்து வேணுமோ சொல்லுங்க,
இன்னி அக்ஸர் அன்சாரி மாலன், அன்சாரிகளில் அதிக வசதி படைத்தவனாக நான் இருக்கிறேன். என்ன வேணும்? தோட்டத்தில் வேணுமா? சரிபாதி தரோம். வீட்டுல வேணுமா? சரிபாதி எடுத்துக்கங்க. என்ன இல்ல அதை சொல்லுங்க, அதை நாங்க தரோம். அள்ளி பாதி பிரிச்சு கொடுத்துறோம், பாக பிரிவினை பண்ணி கொடுத்துறோம் என்று சொல்கிறார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், சஹீஹுல் புகாரில 4641 செய்தியில பார்க்கிறோம், இறைவன் ஒரு திருமறை குர்ஆன் வசனத்தை இறக்குறான். வலிக்குள்ளின் ஜால்னா மவாலிய, அட ஒவ்வொருவனுக்கும் ஒரு வாரிசுதாரர்களை ஏற்படுத்தி இருக்கிறோம். உங்க சொத்தை உங்கள் வாரிசுகளுக்கு கொடுங்கள். இவர்கள் இந்த மார்க்கத்திற்காக சகோதரர்களாக வந்தவர்களை சகோதரர்களாக பாவித்து உதவி செய்யுங்க. போதும், சொத்து பங்கீடு அளவுக்கு பிரிச்சு கொடுக்க வேண்டாம்ப்பா. அது நீங்க உங்களுடைய பிள்ளைகளுக்கு கொண்டு போய் சேர்த்துற மாதிரி வாரிசா செய்யுங்க. அதுதான் உங்க மீது உள்ள கடமை. இந்த கொள்கைக்காக வேண்டி வந்தாங்களே, அவர்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவி செய்ய போதும் என்று இறைவனே ஒரு கட்டளை போடுகிற அளவிற்கு சொத்தை சரிபாகமாக பாதியாக பிரித்து கொடுத்தார்களே. அப்படிப்பட்ட சகோதரத்துவத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பக்கம் ஏற்படுத்துறாங்க. ஒரு பக்கம் இருக்கிறவன் அள்ளி கொடுக்கணுங்கிற ஒரு கொள்கை. ஒரு நேரத்தில் பார்க்கறாங்க, வெளியூர்ல இருந்து ஒரு கூட்டம் வருகிறது. பசியிலையும் பட்டினியிலையும் வாடி வறண்டு துவண்டு கிடக்கிற கூட்டத்தை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கோபம் வருது. மக்களை கூப்பிடுறாங்க, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க? ஒரு ஊர்ல இருந்து ஒரு கூட்டம் வராங்க, தங்கறதுக்கு இடம் இல்லாம திணறிக்கிட்டு இருக்கிறாங்க, உடுத்துறதுக்கு மாற்று உடை இல்ல, பராதிகளாக இருக்கிறாங்க. இதற்காக வேண்டி இறைவன் நீங்க பதில் சொல்லணுமா இல்லையா? காசு பணத்தை கொட்டி வச்சிருக்கீங்க, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க? அன்பிக்கும் இம்மா ரசக்னாக்கும், இறைவன் கூறுகிறான், நாம் உங்களுக்கு ரிஸ்காக வழங்கியதில் அள்ளி கொடுங்க என்று சொல்கிறான். கொடுங்க, கொட்டுங்க என்று சொல்லும் பொழுது அன்சாரி தோழர்கள், அட நம்மளும் மனுஷன்தான், இவனும் மனுஷன்தான், நமக்கும் பசி வருது, அவனுக்கும் பசி வருது, நம்ம பசியில தோண்டு போற மாதிரி அவனும் தோண்டு போவான்னு சொல்லி அங்க பொருளாதார வசதி படைத்தவர்கள் தானியங்களை கொண்டு வந்து, கோதுமைகளை கொண்டு வந்து, பேரிச்சம்பழங்களை கொண்டு வந்து கொட்டி, ஆடைகளை கொட்டி மலையளவு நிறைத்தார்களே. இது மாதிரியான மனிதநேயத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வசதி இருக்கிறவன் இல்லாதவனுக்கு கொடுத்து உதவுங்க என்று உண்டாக்கி போனார்கள். வசதி இல்லாதவனுக்கும் ஒரு சிஸ்டத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்தார்கள். அது என்ன சிஸ்டம்? ஏதோ கிடைச்ச வரைக்கும் லாபம் வாங்கிட்டு போயிடாதீங்க. நீங்கள் இந்த மார்க்கத்தை ஏற்றிருக்கிறார்கள் என்றால், 4 பேர் உங்களுக்கு வசதி உள்ளவர்கள் உதவி செய்கிறார்கள் என்றால், கிடைச்ச வரைக்கும் லாபம் நீ போக கூடாது. இவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுக்கிறார்கள், உனக்கு சுயமரியாதை தேவை. கொள்கைக்காக வேண்டி எல்லாத்தையும் இழந்து வந்தியே, சுயமரியாதைக்காக வேண்டி உன் வறுமையை நீ தியாகம் செய். உன்னுடைய வறுமையினுடைய பீடிப்புல சோதனையை வென்று வா. அது எதில் உள்ளா கயிறுமின் எது சுப்லா, கீழே வாங்குற கை இருக்குதே, கீழே இருக்கிற கை, இதை விட மேலே இருக்கிற கை சிறந்த கை. நீங்க கொடுக்கிற மேலே இருக்கிற கை மாதிரி இருங்க, வாங்குற கீழே இருக்கிற கை மாதிரி இருக்காதீங்க. ஏன்னா வாங்குற கை கீழே இருக்கும், கொடுக்கிற கை மேல இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்டாக்குன அந்த சகோதரத்துவம், கொடுக்கிற நிலையில உள்ளவன் அள்ளி கொடு, வாங்குற நிலையில உள்ளவன் சுயமரியாதையோடு இருந்து சொல்லிக் கொடுத்தார்கள். இன்னொரு பக்கம் பல நாட்டு மன்னர்கள் விசாரிக்கிறார்கள், உங்கள் முகம்மது என்ற தூதர் உங்களுக்கு எதை சொல்லித் தருகிறார், என்ன கொள்கையை சொல்லித் தருகிறார் என்று கேட்கிறார்கள். அந்த கூட்டத்தார்களுக்கு, மன்னர்களுக்கு இந்த தோழர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? யமுர்னா பிஸ்ஸலாத், இந்த தூதர் எங்களுக்கு தொழ வேண்டும் என்று சொல்கிறார். வல் ஸக்காத், தான தர்மங்களை வழங்க வேண்டும் என்று சொல்கிறார். வல் அஃபாயிப், சுயமரியாதையோடு வாழுங்கள் என்று சொல்லித் தருகிறார். கொடுக்கிற கையா இருங்கன்னு சொல்லித் தருகிறார். அடுத்தவன் கையெழுந்து நிக்காதீங்கன்னு சொல்லித் தராங்கன்னு சொல்லி சுயமரியாதையை கற்றுக் கொடுத்த மார்க்கமாகவும் இஸ்லாம் இருக்கிறது. ஏன்? இதுக்கும் சகோதரத்துவத்துக்கு என்ன சம்பந்தம்? சகோதரத்துவம் நீடிக்கிறதுக்கு இது ஒரு காரணமா இருக்கும். ஒருத்தன் கிடைச்ச வரைக்கும் வாங்கிட்டே இருக்கிறான், ஒருத்தன் கொடுத்துக்கிட்டே இருக்கிறான். என்ன நினைப்பாச்ச, என்னடா நம்மள்ட்ட சகோதரனா வந்து சில்லற பசங்களா இருக்கிறாங்களே, கிடைக்கிறதுக்கு சொல்லி திங்கிறவனா இருக்கிறானே, அவன் தரப்புல ஒண்ணு இல்லையே நினைப்பானா இல்லையா? அப்ப இஸ்லாம் இந்த சகோதரத்துவம் நீடிப்பதற்காக இருக்கிறவன் கொடுக்கிற மாதிரி இரு, இல்லாதவன் இல்லைன்னு காட்டிக்காத. உன்னுடைய அந்த தன்மையிலையும் பேச்சிலையும் நடவடிக்கையிலையும் நீ ஒரு பணக்கார மாதிரி காட்டிக்க. உன்னால கொடுக்க முடியாட்டியும் கூட வாங்குற மாதிரி இருந்தாங்க. லா யஸாலுன் நாஸ் யஸலுன் நாஸ், எந்த மனிதன் மக்களிடத்தில் கையேந்தி கொண்டே இருக்கிறானோ, கிடைச்ச வரைக்கும் வாங்கிக் கொண்டே இருக்கிறானோ, மறுமையில் அவன் முகத்தில் ஒரு சதை துண்டு இல்லாமல் எலும்பு கூட்டு மண்டையாக எழுப்பப்படுவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுயமரியாதை வறுமையில் உள்ளவர்கள் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள்.
வசதி உள்ளவர்களுக்கு தான தர்மம் என்ற கொடைவள்ளல் தன்மையை கற்றுக் கொடுத்து சகோதரத்துவத்திற்கு ஒரு பாலத்தை விரிக்கிறாங்க. இந்த சகோதரத்துவ பாலம் உடையாம இருக்கணும்னா வறுமையில் உள்ளவன் வாங்காமல் கொடுக்க முடியாட்டியும் கூட வாங்கக்கூடாது என்கிற சுயமரியாதையும் கற்றுக் கொடுக்கிறார்கள். இப்போது விற்பனையில் இஸ்லாம் கூறும் பொருளியல் சகோதரர் பிஜே அவர்கள் உரையாற்றிய பொருளாதாரம் சம்பந்தமான 27 மணி நேர தொடர் சொற்பொழிவு. என்ன வியாபாரம் செய்யலாம், பங்குச் சந்தையில் ஈடுபடலாமா, இன்சூரன்ஸ் செய்யலாமா, MLM வியாபாரத்தில் ஈடுபடலாமா, குத்தகை, பங்கு வணிகம் மற்றும் வியாபாரம் தொடர்பான அனைத்து சந்தேகங்களுக்கும் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் தெளிவான விளக்கங்கள் 3 டிவிடிகளாக விலை ரூபாய் 75 மட்டுமே. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. இப்போது புத்தம் புது வடிவில் பல சிறப்பம்சங்களுடன் onlinepj.com மற்றும் tntj.net இணையதளங்கள். அது மட்டும் இல்லாமல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சகோதரத்துவத்தினுடைய இந்த பாலத்தை ஒருங்கிணைத்து எந்த அளவிற்கு அவர்களை புகழ்ந்து சொல்கிறார்கள் என்றால், மக்களை பார்த்து சொல்கிறார்கள், தரல் முஃமினீன ஃபீ தராஹுமிஹிம், இந்த முஸ்லிம்கள் இந்த சகோதரத்துவத்தில் இப்படி வாழ்ந்து அவர்கள் ஒருவருக்கொருவர் சகோதரனாக இருப்பதிலே, கருணை புரிவதிலே, வத்தவாதுஹிம் அவர்களுடைய பாசத்திலே, வத்தஆஃபுதிஹிம் அவர்களுடைய அந்த மிகப்பெரிய இணக்கத்திலே, கல் புன்யான் கல் ஜஸதில் வாஹித் ஒரு உடம்பு மாறி இருக்கிறார்கள். மூமின்கள் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? ஒருவனுக்கு உதவி செய்யக்கூடிய விஷயத்தில், ஒத்துழைக்கக்கூடிய விஷயத்தில், கை கொடுக்கிற விஷயத்தில், அள்ளி வழங்குற விஷயத்தில், காப்பாற்றுகிற விஷயத்தில், கண்ணியம் காக்கிற விஷயத்தில் ஒரு உடலை போன்று இருக்க வேண்டும். இதிஸ்தகா உதுவன், ஒரே ஒரு உறுப்பு இந்த உடலில் பாதிக்கப்பட்டால் இஸ்தகா குல்லுஹு, உடல் இருக்கிற மற்ற அனைத்து உறுப்புகளும் பதறி போகிறது. பில்ஹுமா, காய்ச்சலுக்கு பதறுவது போல. சர்வ சாதாரணமா கண்ணிலே அடிபட்டால் கை போய் துடைக்கிறதே, கால் மருத்துவர்கிட்ட ஓடுகிறதே, வாய் மருத்துவர்கிட்ட கேட்கிறதே, அவர் கொடுக்கிற மாத்திரையை இந்த வாய் சாப்பிட்டு உடல் ஜீரணித்து இந்த கண்ணை காப்பாற்றுகிறதே. இப்படி ஒரு உறுப்புக்காக அனைத்து உறுப்புகளும் வந்து நிற்பது போல மூமின்களுடைய சகோதரத்துவம் இருக்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சகோதரத்துவத்தை உருவாக்கிவிட்டு இது நிரந்தரமாக இருப்பதற்கு சொல்லிக் கொடுத்தார்கள். சஹீஹுல் புகாரில 6011வது ஹதீஸ்ல பார்க்கிறோம். அந்த சகோதரத்துவத்திற்கு ஒரு இலக்கணம் தெரியாம இந்த சமுதாயம் இருக்கிறதை பார்க்கிறோம். சகோதரத்துவம்னா அள்ளி வழங்குறது, ஒத்துழைக்கிறது, உதவி பண்றது மட்டும் கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சகோதரத்துவத்துல இன்னொன்னையும் சொல்லிக் கொடுத்தார்கள். என்ன? சுயமரியாதையோடு இருப்பது. எந்த அளவிற்கு? இந்த அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் என்ற நபி தோழருக்கு சயீத் என்கிற அன்சாரி தோழர் என் சொத்துல சரிபாதி தரேன்னு சொல்லும் போது அவர் சொன்ன வார்த்தை என்ன? உங்க காசுல எனக்கு வேண்டாம், பாரக்கல்லாஹு லக்க, அல்லாஹ் உனக்கு அபிவிருத்தியை உண்டாக்கட்டும், பரக்கத்தை உண்டாக்கட்டும். துலூனி அலா சூக்கின் ஃபீஹி திஜாரா, ஏதாவது வியாபாரம் பண்ற மாதிரி கடவீதி இருந்தா என்ன காட்டுங்க, நான் போய் வியாபாரம் பண்ணி உழைச்சு சம்பாரிச்சுக்கிறேன் அப்படின்னு போனாரே. சகோதரத்துவம் நீடிக்க வேண்டும் என்றால் அந்த சகோதரர்களுக்கு இடையில் சுயமரியாதை வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது. ஒருவன் இன்னைக்கு நமக்கு செலவு பண்ணி டீ வாங்கி கொடுத்தானா, நாளைக்கு ஏகாசு போட்டு உனக்கு நான் வடை வாங்கி சேர்த்து தருவேன். என்னடா நம்ம ஒண்ணு சொல்லி அள்ளி தரானே, இந்த மாதிரி நான் கொடுக்கறதுல ஜாஸ்தியா இருக்கணும், அப்படி முந்திக் கொள்ளணும், முடிஞ்ச வரைக்கும் வாங்காம இருந்துக்கணும் என்கிற ஒரு சுயமரியாதை. இன்னொன்று, சகோதரத்துவம் நீடிக்க வேண்டும் என்றால் ஒருவன் தவறு செய்கிறான் என்று சொன்னால் அந்த தவறை தட்டி கேட்க வேண்டும், ஜால்ரா போடக்கூடாது. நம்ம பிராக்டிக்கலா உணர்வா பார்க்கிறோம், அவனை தட்டி கேட்கணும்னு சொன்னா சகோதரத்துவம் உடைஞ்சிருமே, பிரிவினை ஏற்பட்டுருமே, பிரச்சனை ஏற்பட்டுருமே அப்படின்னு நினைக்கிறோம். கிடையாது. இது நல்ல முஸ்லிமுக்கு அழகல்ல. ஒரு முஸ்லிமை, ஒரு சகோதரனை நீங்கள் நேசிப்பதற்கு அடையாளமே அவன் பாவத்தில் விழக்கூடாது என்று காப்பாற்றுவதுதான் அடையாளம். அவன் பாவத்தில் விழுந்து விடக்கூடாது என்று அவனுக்கு கரம் பிடிக்கிறீர்களே, அதான் அடையாளம். நீங்கள் யோசித்து பாருங்க, ஒருவன் குடிக்கிறான், கும்மாளம் அடிக்கிறான், 1000 பேர் இருந்தாலும் நம்முடைய ஃப்ரெண்ட் ஆச்சு, அதை கண்டிக்க கூடாது என்று சொன்னீர்கள் என்றால் நீங்கள் நாளைக்கு குடிகாரர்களாக மாறுகின்ற சூழ்நிலை ஏற்படும். அவனை நீங்கள் கண்டித்தால் அது பிரிவினைக்கு அழகல்ல, அவனுடைய உடல் நாசமாக கூடாது, அவன் குடும்பம் நாசமாகிவிடக் கூடாது, நடுத்தருவுக்கு வந்துவிடக் கூடாது என்று அக்கறை கொள்கிறீர்கள் என்ற அர்த்தம். இது மாதிரியான சகோதரத்துவத்தை இஸ்லாம் சொல்லித் தருகிறது. சகோதரத்துவம் என்றால் ஒருவனுக்கு அள்ளி வழங்குவது மட்டுமல்ல, அந்த சகோதரனுக்கு ஒரு துன்பம் ஏற்படும் போது காப்பாற்றுகிறோமே அது மட்டுமல்ல, அந்த சகோதரன் ஒரு தவறு செய்யும் பொழுது அதை சுட்டி காட்டி அவனை திருத்தி இம்மை வாழ்க்கையிலும் சரி செய்து மறுமை வாழ்க்கையிலையும் சீரான வாழ்க்கையை பெறப்போகிறோமே, இவன் தான் உண்மையான சகோதரன் என்று இஸ்லாம் சொல்கிறது. அல்லாஹ் தன் திருமறை குர்ஆன்ல
நிசா என்று சொல்லப்படுகிற 4வது சூறாவிலே சொல்கிறான், வல் மூமினூன வல் மூமினாத், இறை நம்பிக்கை கொண்ட ஆண்கள், மூமினான பெண்கள், இறை நம்பிக்கை கொண்ட பெண்கள், பாலுஹும் அவுலியாவு பாலின், சிலர் சிலருடைய உற்ற தோழர்களாக இருப்பார்கள். உற்ற தோழமை எதனால் வருகிறது தெரியுமா? அந்த உற்ற தோழமைக்கு இறைவன் காரணம் சொல்கிறார், யஅ்முரூன பில் மஅரூஃப், நன்மை ஏவுவார்கள், வ யன்ஹவுன அனில் முன்கர், தீமையை தடுப்பார்கள், வ யுகீமுன ஸலாத், தொழுகையை நிலைநிறுத்துவார்கள், வ யூத்துன ஸகாத், ஸகாத்தை கொடுப்பார்கள், வ யுதீஉன அல்லாஹ் வ ரசூல், அல்லாஹ்வுக்கும் அவன் தூதருக்கும் கீழ்ப்படிந்து நடப்பார்கள். இந்த 4 அம்சம் சகோதரத்துவத்தை நிலைநிறுத்த செய்யும். ஒன்று, அவர்கள் நன்மையை ஏவணும், தீமையும் தடுக்கணும். இன்றைக்கு சில பேர் இருக்கிறார்கள், நாங்கெல்லாம் ஒற்றுமையா இருப்போம், நாங்கெல்லாம் கண்ணியமா இருப்போம், எங்களுக்குள்ள சண்டை வராது, சச்சரவு வராது, பிரச்சனை வராது, பிரிவினை வராது, குழப்பம் வராது. ஏன்? நாங்க நல்லதை சொல்லிக்கிட்டே இருப்போம். தொழுங்கன்னு சொல்லுவோம், எந்த மாதிரி தொழணும்னு சொல்லி தர மாட்டோம். நோம்பைங்கன்னு சொல்லி தருவோம், எந்த மாதிரி சரியா நோம்பு வச்சா அவங்களுக்கு கூலி கிடைக்கும் அது சொல்லிட மாட்டோம். என்ன சொன்னா பிரச்சனை வந்துடும். அப்ப நீங்க தொழுதுட்டு இருப்பீங்க, உங்க கழுத்துல ஒரு தாயத்து தொங்கும், அந்த தாயத்துல நீங்க இணை வைப்பு கொள்கையில் இருந்தீர்கள் என்றால் இந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது என்பதை நாங்க சொல்ல மாட்டோம். ஏன்? தீமையை கண்டிக்கவே மாட்டோம். நாங்க நன்மையை சொல்லிக்கிட்டே இருப்போம், நாங்க சகோதரலா இருப்போம்னு கேட்டா இது சகோதரலாக இருப்பதல்ல. இது சகோதரர்களிடத்தில் நன்மையை சொல்லிவிட்டு தீமையை தடுக்காமல் தாவாவில் ஓரவஞ்சனை செய்து விட்டதோடு மட்டுமல்லாமல் இந்த சகோதரத்துவ கூட்டமே நரகத்திற்கு போகக்கூடிய பாதை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஒரு சகோதரத்துவம், உண்மையான சகோதரத்துவம் பிரதிபலிப்பே அவன் தப்பு பண்ணும்போது அவனை சுட்டி காட்டி அவனை திருத்தி நல்லவனை உருவாக்குறதுக்கு தான் சகோதரன் இருக்கணும். ஒரு நண்பன் எப்படி இருக்கணும்? இவன் கூட சினிமாவுக்கு சுத்துறதுக்கு நண்பனா, தண்ணி அடிக்கிறதுக்கு நண்பனா? எதுக்கு நண்பன்? அவன் நமக்கு உதவி செய்கிறான், இவனுக்கு நாம என்ன உதவி செய்யணும்? நம்மள்ட்ட காசு இல்ல, இவனை நல்ல கேரக்டர் உள்ளவனாவது உருவாக்கணுமா இல்லையா? பெற்றோர்கள் எப்படி புகழணும்? என் பையன் ஊதாரியா இருந்தான், இவன் கூட சேர்ந்தான், நல்ல பிள்ளையா மாறிட்டான் என்று வரணுமா இல்லையா? இன்றைக்கு சகோதரத்துவம் பல இடத்துல எப்படி இருக்குது? என் புள்ள நல்லா இருந்தாங்க, இந்த மாதிரி நண்பர்களோடு சேர்ந்து சேர்க்க கெட்டு நாசமா போயிட்டான். ஏன் வருது? இவன் செய்யற தப்ப எதிர்க்காம பிற்காலத்தில் ஆதரித்து சிதைந்து சின்னாபின்னமாகிறது ஒரு கூட்டம். அப்ப இஸ்லாம் இந்த மாதிரி வாசலை திறக்கவே இல்லை. உதவி செய்யுங்க, ஒத்துழைப்பு கொடுங்க, அள்ளி வழங்குங்க, அவனுக்காக வேண்டி கரம் நீட்டுங்கள், அவன் தப்பு செய்தால் கண்டிக்கவும் செய்யுங்கள் சொல்லி தருகிறார். எந்த அளவுக்குன்னு பாருங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வந்தாங்கல்ல, அந்த வந்த தோழர்கள்ல அபூ தர்தா என்கிற ஒரு மதீனத்து தோழருக்கும் சல்மான்ங்கிற ஒரு தோழருக்கும் சேர்த்து வைக்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த சல்மான்ங்கிற இந்த நபி தோழர் வந்து அபூ தர்தா என்ற நபி தோழருக்கு சகோதரர் மாதிரி. இந்த அபூ தர்தாங்கிறவர் மதீனாவாசி, இவர் வந்து சல்மான்ங்கிறவருக்கு நல்ல அள்ளி வழங்கணும், உதவி செய்யணும்னு சேர்த்து வச்சாங்க. இந்த சல்மான் அவர்களுக்கு அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு மூலமாக தங்குவதற்கு இடம் கிடைத்தது, உண்பதற்கு உணவு கிடைத்தது, நிம்மதியான வாழ்க்கை கிடைத்தது. அந்த சந்தர்ப்பத்தில் உம்மு தர்தா என்கிற அபூ தர்தாவுடைய மனைவியை பார்க்கிறார்கள். பார்த்தா ஒரு சாதாரண ஒரு டிரெஸ் போட்டுக்கிட்டு, ஒரு கணவனுக்கு மனைவி அலங்காரமாக இருப்பார்களே அந்த மாதிரி இல்லாம ஒரு வேலைக்காரித்தனமாக இருக்கிறத பார்த்துட்டு, என்ன ஆச்சு, கணவன் தான் இருக்கிறாரு, ஏன் நீங்க இந்த மாதிரி இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கும் போது உம்மு தர்தா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, எனக்கு என்னங்க, இந்த அபூ தர்தாவை கல்யாணம் பண்ணி எனக்கு என்ன ஆச்சு? இவர் என்னைக்கு இந்த குடும்பத்துல ஈடுபட்டு இருக்கிறாரு, என்னைக்கு நம்மோட சேர்ந்து வாழ்ந்துருக்கிறாரு? நைட் என்னடானா தொழுகை எந்திரிச்சாரு, பகலானா நோன்பு வச்சிடறாரு, நம்மளோட சேர மாட்டேங்கிறாரு, மார்க்கம் இபாதத்து வணக்கொண்டே ஒதுங்கி போய்கிட்டு இருக்காரு, அப்புறம் எனக்கு என்ன அப்படிங்கிறாங்க. இந்த நேரத்துல சல்மான் ரலியல்லாஹு என்ன நினைத்திருக்கணும்? அபூ தர்தா பண்ற தப்ப நம்ம கண்டிச்சிட்டோம்னா நமக்கு இங்க தங்கறதுக்கு மீதி இடம் கிடைக்காது, சோறு கிடைக்காது, நிம்மதியான வாழ்க்கை கிடைக்காது அப்படின்னு விட்டு போயிருந்தாருன்னு வைங்க, இந்த பாவத்தை தடுக்காம இருந்தாருன்னு வைங்க, படைத்த இறைவன்கிட்ட பதில் சொல்லியாக வேண்டும். ஏன்னா படைத்த இறைவனுக்காக வேண்டிதான் இந்த சல்மானை அந்த அபூ தர்தா சேர்த்து வைத்துக் கொண்டார். அந்த படைத்த இறைவனுக்காக வேண்டி இந்த அபூ தர்தாவை இந்த சல்மான் திருப்தியாக வேண்டும். சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்கிறார் என்றால், அபூ தர்தா வந்து சாப்பாடு வைக்கிறாங்க, உணவு வைக்கிறாங்க. சல்மான் ரலியல்லாஹு அவர்களுக்கு உணவு வைக்கும் போது, நீ வா உட்கார்ந்து சாப்பிடுங்கிறாங்க. நான் நோம்பு வச்சிருக்கிறேன், நீங்க நோம்பு வச்சிருக்கிற, என் கூட உட்கார்ந்து சாப்பிடு, நீ நோம்ப முறிச்சிரு அப்படின்னு சொல்லி அந்த சுன்னத்தான் நோம்ப முறிக்க சொல்றாங்க. முறிக்க சொல்லிட்டு சாப்பிட்டாச்சு. அவருக்கு கோபம், என்னடா இது, நம்ம நோன்பு வச்சிருக்கிறோம், இவருக்கு உணவை கொடுத்துட்டோம், இவர் உணவை சாப்பிட்டு பேசாம போக வேண்டியதானே, நம்ம நோன்பு முறிச்சிட்டு வந்து உணவை சாப்பிட்டு உட்கார்ந்து திணிச்சுட்டாரு. சரி பரவாயில்ல, இவர் தூங்க போறாரு, அபூ தர்தா தொழ போறாரு. எங்க போற?
நான் தொலை போறேன், நீ போய் வீட்டுல படுத்து போ, நீ தொலை வேண்டாம் போ அப்படின்னு சொல்லி இரவு தொழுகையை தொலை விடாம தடுக்கிறாரு. இப்படி தொடர்ச்சியாக நடக்கிறத பார்த்த உடனே அபூதர்தா கோபம் வந்துருச்சு. நபிசுல்லாஹு வந்து சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே, என்ன அபூதர் சல்மான் இப்படி பண்ணி விடுறாரு, நீங்க சேர்த்து விட்டீங்க, இவர் என்ன இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு, நான் தினசரி தொழலான்னு நைட்டுலாம் தொழலான்னு விருப்பப்படுறேன், தினமும் நோன்பு வைக்கலான்னு விருப்பப்படுறேன், ரெண்டையும் தடிச்சு சீர்குலைச்சிடறாரு அப்படின்னு சொல்லும் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, சல்மான் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னதுதான் சரி. சல்மான் ரலியல்லாஹு அவர்கள் உனக்கு சொன்னார்களே, இதுதான் சட்டம், சரியான சட்டம். ஏனென்று சொன்னால், இன்னலி ஐனிக அலைக ஹக்கா, உன் கண்ணுக்கு செய்ய வேண்டிய கடமைன்னு ஒன்று இருக்கிறது. பகல்ல நீ முழித்திருக்கிறாய், நைட்டு தூங்கணும். ஒளி ஜசதிக்க அலைக்க ஹக்கா, உன் உடலுக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது. உடல் ஓயாது இருக்கின்ற உடலுக்கு ஓய்வு கொடுக்கணும். ஒளி சௌஜிக்க அலைக்க ஹக்கா, உன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது. பகல்ல நோன்பு வைக்கிற, மனைவி நெருங்க மாட்டேங்கிற, நைட்டு போய் தொழுக போற, மனைவி நெருங்கலன்னா எதுக்கு கல்யாணம் பண்றப்ப? அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொல்லித் தருகிறார்கள், உனக்கு நோன்பு வைக்கணுமா, ஒரு நாள் நோம்பி ஒரு நாள் விட்டுரு, மறுநாள் நோம்பி, உபரியான நோம்பு சொல்லித் தராங்க. அப்ப இந்த மாதிரி அந்த செய்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தராங்கன்னு சொல்லி சஹீஹுல் புகாரில 1968 ஹதீஸ்ல பார்க்கிறோம். இப்படி ரெண்டு பேருக்கும் இடையில் ஏற்பட்ட அந்த இணக்கத்தில் தவறை ஒருவன் செய்யும் பொழுது அதை கண்டித்து அதை திருத்தலாம் பாருங்க, அதுவும் சகோதரத்துவத்தினுடைய ஒரு அம்சம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த 4 அம்சங்கள், உதவி செய்வது, ஒத்துழைப்பது, பாதுகாப்பது என்பதோடு அந்த நேரத்தில் நாம் சுயமரியாதையோடு இருக்க வேண்டும் என்ற அந்த சுயமரியாதை என்ற பத்தினித்தனத்தோடு அந்த சகோதரன் தப்பு செய்யும் பொழுது அதை தட்டி கேட்க வேண்டும் என்கிற அந்த உணர்வு இருந்தால் இந்த சகோதரத்துவம் நிலைக்கும். இந்த சகோதரத்துவனுடைய முன்னேற்றம் சமுதாய ஒற்றுமையாக மாறும், சமுதாய முன்னேற்றம் சமூக நல்லிணக்கமாக மாறும். அந்த அடிப்படையில் தான் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் இந்த சமுதாயத்தில் மார்க்கத்தை பல கூறுகளாக பிரித்தவர்களிடத்தில் உண்மையான மார்க்கத்தை சொல்லி சகோதரத்துவத்தை ஒரு பக்கம் ஏற்படுத்தி சமுதாய ஒற்றுமையை ஏற்படுத்தி சமூக நல்லிணக்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. ஏனென்றால் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சொன்ன உடனே இவங்கள பிரிவினைவாதிகள் இப்படி 4 பேர் சொன்ன உடனே காவல்துறை ஆமாமா இவங்களால பிரச்சனை வரும். என்ன பிரச்சனை வரும்? நாங்க என்ன பண்ணிட்டோம்? அரசியல் மேடைகளை நடத்திக்கிட்டு இருக்கிறோம், அரசியல்வாதிகள் மாதிரியே நடந்துகிட்டு இருக்கிறோம், அரசியல்வாதிகளாக இன்னொரு அரசியல் கட்சியை காரசாரமா பிடிச்சு திட்டிக்கிட்டு கிடக்கிறோமா? என்ன பண்ணிக்கிட்டோம்னு சொல்லி எங்களுக்கு பாதுகாப்பு தரதில்லை, எங்களுக்கு அனுமதி தர மாட்டோம். ஏன் மறுக்கிறீங்க? அட, சிறுபான்மையருக்கு உதவி செய்யறது தான் காவல்துறை, பெரும்பான்மையருக்கு ஒத்தாசையா இருக்கிறது காவல்துறை தேவையே இல்லை. பெரும்பான்மையருக்கு காசே போதும், அவன் இருக்கிறது, அவன் இருக்கிற காசும் அடியாலே போதும். காவல்துறை எதற்காக? எவன் ஊர்ல ஒருத்தன் நல்லது செய்யறானோ அவனுக்கு பாதிப்பு வந்தால் அவனோடு நிக்கிறது தான் காவல்துறை. காவல்துறை உங்கள் நண்பன்னா யாருக்கு நண்பன்? திருடனுக்கா, பொறுக்கிக்கா, போக்கிரிக்கா, பாவம் பண்றவனுக்கா, கட்ட பஞ்சாயத்து பண்றவனுக்கா? யாருக்கு நண்பன்? இதை தடுத்து எதிர்த்து புரட்சி ஏற்படுத்துற நண்பனா இருக்கணும். நாங்க என்ன பாவத்தை செஞ்சிட்டோம், என்ன துரோகத்தை செஞ்சிட்டோம், என்ன சமுதாய பிரிவினை உண்டாக்கிட்டு போயிட்டோம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 23 ஆண்டுகள்ல ஏற்படுத்தின அந்த சகோதரத்துவத்தை, இஸ்லாம் காட்டி தந்த சகோதரத்துவத்தை இந்த சமுதாயத்திலே வேறொன்று செய்தது இந்த தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத். எப்படி? இறைவன் இந்த சகோதரத்துவத்திற்கு, இந்த ஒற்றுமைக்கு அடித்தளமாக சொல்லக்கூடியது மனித நேயம். அந்த மனித நேயத்தை பற்றி 5வது சூராவிலே, சூரா மாயிதா என்ற அத்தியாயத்தில் சொல்கிறான், மன் கத்தல நஃப்ஸன் பி கைரி நஃப்ஸின் அவ் ஃபஸாதின், யார் ஒரு மனிதனை அநியாயமாக கொலை செய்கிறானோ, ஒரு மனிதனை தேவையில்லாமல் கொலை செய்கிறானோ, ஃபக்க அன்னமா கத்தலன் நாஸ ஜமியா, அவன் உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களையும் கொலை செய்ததற்கு சமம். அனைத்து மனித சமுதாயத்தையும் கொன்று குவித்ததற்கு இவன் சமம். கோடான கோடி பேரை கொலை செய்த கொலைகாரனாக இவன் மாறிவிடுகிறான் என்று இந்த கொலைவெறி பிடித்தவர்களை எதிர்த்து இஸ்லாம் இந்த வார்த்தையை சொல்லிவிட்டு மனிதநேயத்தை விதைத்து சொல்கிறது. மன் அஹியாஹா, யார் ஒரு மனிதனை வாழ வைக்கிறானோ, ஃபக்க அன்னமா அஹியன்னாஸ ஜமியா, அவன் உலக மக்களை எல்லாம் வாழ வைத்ததற்கு சமம் என்று இஸ்லாம் சொல்கிறது. உலக மக்களை எல்லாம் வாழ வைக்க வேண்டும் என்றால் ஒரு மனிதனையாவது வாழ வைக்கணும். ஒரு மனிதனையாவது வாழ வைக்கணும்னா, ஒரு மனிதனுக்காக உயிர் கொடுக்கணும்னா என்னங்க அர்த்தம்? ஒருத்தனுக்கு இப்ப காசு தேவை, படிப்புக்கு காசு தேவை, அல்லது மருத்துவத்துக்கு காசு தேவை. இப்ப உயிர் கொடுக்கறதுன்னு சொன்னா மருத்துவத்துக்கு காசு கொடுக்கறமே அதான் உயிர் கொடுக்கிறது. ஒருத்தனுக்கு உணவு தேவை, திங்காட்டி பசியில பட்டினியில செத்து போயிருவான். இங்க உணவு கொடுக்கறதா உயிர் கொடுக்கிறது.
ஒருத்தன் ரத்தத்துல மிகப்பெரிய ஒரு தட்டுப்பாடு ஏற்பட்டு அவன் ஒரு ஆபத்துக்கு உள்ளாகி ஒரு நோய்க்கு பாதிக்கப்பட்டு நோயில பீடிக்கப்பட்டு ரத்தம் தேவைப்படுகிறது, இவனுடைய உடல்ல சேர வேண்டிய ரத்தம் இன்னும் ஒருங்கிணைப்பாகல என்று சொன்னா இவன் செத்து போயிருவான் வரும் பொழுது இவனுக்கு உயிர் கொடுத்தால் உலக மக்களை எல்லாம் உயிர் கொடுத்ததற்கு சமம் என்ற இந்த வசனத்தினுடைய அழகான விளக்கத்தை வைத்து தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் ரத்த தான சேவையை ஆண்டுதோறும் செய்து வருகிறது. ஒவ்வொரு மாதத்திலையும் ஒவ்வொரு நேரத்திலையும் செய்து வருகிறது. ஒவ்வொரு ஊர்களிலையும் முகாமாக செய்து வருகிறது. அவசர கால ரத்த தானமாக ரத்தம் வேண்டும் என்று ஒரு ராமசாமி கூப்பிட்டாலும், ஒரு டேவிட் கூப்பிட்டாலும், ஒரு அப்துல் கார் கூப்பிட்டாலும், அது பெரிய ஜமாத்துக்காரர்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் இவனுடைய உயிர் பிரச்சனை. இப்பொழுது டிஎன்டிஜே வீடியோ விஷன், டிஎன்டிஜேவின் மார்க்க விளக்க குறுந்தகடுகள் பிஜே சம்சுல்லுஹா, எம்ஐ சுலைமான், எம்எஸ் சுலைமான், அல்தாஃபி மற்றும் மார்க்க அறிஞர்களின் உரைகள் அடங்கிய சீடிகள் வெறும் ரூபாய் 20 மட்டுமே. கடந்த ரமலானில் சகோதரர் பிஜே அவர்கள் ஆற்றிய இஸ்லாம் கூறும் பொருளியல் தொடர் சொற்பொழிவு கிட்டத்தட்ட 27 மணி நேர நிகழ்ச்சி 3 டிவிடிகளில் விலை ரூபாய் 75 மட்டுமே. மொத்த விற்பனையாளர்களுக்கு கழிவுகள் உண்டு. கிடைக்கும் இடம் டிஎன்டிஜே வீடியோ விஷன், நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. ஈகத்துவம் ஓரிரை கொள்கையை விளக்கும் மூப்பற்ற மாத இதழ் பிஜே, எம்ஐ சுலைமான், ஷம்சுல்லுஹா, இன்னும் பல சிறந்த அறிஞர்களின் கருத்து கருவூலங்கள், இன்னும் பல சிறந்த அம்சங்களுடன் வெளிவரும் ஈகத்துவம் இதழை படித்து உங்கள் மார்க்க அறிவை வளர்த்துக் கொள்ளுங்கள். ஆண்டு சந்தா உள்நாடு 100 ரூபாய், வெளிநாடு 400 ரூபாய், தனி இதழ் 9 ரூபாய். உங்கள் டிராப்ட்களை ஈகத்துவம் இலக்கம் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1 என்ற முகவரிக்கு அனுப்புவீங்கள். மகளிருக்கு வழிகாட்டும் மாத இதழ் தீன்குல பெண்மணி, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் மேற்பார்வையில் முஸ்லிம் பெண்களுக்கான இல்லற கடமைகள், மருத்துவ பகுதி, சிறுவர் பகுதி, திருமண தகவல் பகுதி, ஹதீஸ் திறனாய்வு போட்டி மற்றும் பல சுவையான அம்சங்களுடன் வெளிவரும் முஸ்லிம் பெண்களுக்கான முழுமையான மாத இதழ் தீன்குல பெண்மணி. ஆண்டு சந்தா உள்நாடு 100 ரூபாய், வெளிநாடு 400 ரூபாய், தனி இதழ் 9 ரூபாய். உங்கள் எம்போ டிடிகளை எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தீன்குல பெண்மணி, நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. இதை காப்பாற்றியாக வேண்டும் என்று களமிறங்கி அதிலே பிரதிபலன் எதிர்பார்க்காமல், காசு வாங்காமல், கூலி வாங்காமல் ரத்தத்தை சேவை செய்து கொண்டிருக்கிறதே இந்த ஜமாத். இது மிகப்பெரிய சமூக நல்லிணக்கம் இல்லையா? இது மிகப்பெரிய சகோதரத்துவத்தின் வெளிப்பாடு இல்லையா? வருடம் மற்ற அனைத்து அமைப்புகளை விட, மற்ற அனைத்து மத கூட்டமைப்பை விட, சமூக சேவை அமைப்புகளை, சங்கங்களை விட தமிழகத்திலே ஒவ்வொரு ஆண்டும் அதி குறைந்தபட்சம் 6000 ரத்த தான கொடையாளர்களை கொண்டு 6000க்கு மேற்பட்ட ரத்த தானங்களை செய்த ஒரு அமைப்பு என்று முஸ்லிம்கள்ட்ட மட்டும் இல்ல, தமிழகத்திலேயே மிகப்பெரிய ஒரு அமைப்பாக தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் விளங்கி வருகிறது. இதற்காக சுர்ஜித் சிங் பர்னாலா அவர்களிடத்திலே 2 ஆண்டுகள் விருதும் வாங்கியிருக்கிறது. இதை தக்க வைத்து தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கிறது இந்த ஜமாத். இது நபிகள் நாயகம் காட்டி தந்த சகோதரத்துவத்தில் விளைந்த ஜமாத். அதே மாதிரி ஒருவன் பாதிக்கப்படுகிறானா, பாதிக்கப்பட்டவன் இந்துவா, முஸ்லிமா, கிறிஸ்தவனா என்று பார்க்காது இந்த ஜமாத். ஏன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்தார்கள். ஹாக்கிம் என்ற ஹதீஸிலே பார்க்கிறோம், அல் முஸ்லிம் மன் சலிமன் நாஸ் மின் லிசானிஹி வ யதிஹி. ஒரு சிறந்த முஸ்லிம் யார் என்றால், நல்ல முஸ்லிம் யார் என்றால், ஒரு உண்மையான முஸ்லிம் யார் என்றால், தன்னுடைய நாவாலும் தன்னுடைய கரத்தாலும் எல்லா மக்களுக்கும் உதவி செய்ய வேண்டும். அவன்தான் சிறந்த முஸ்லிம் இஸ்லாம் சொல்கிறது. அந்த வசனத்தை உண்மைப்படுத்தும் முகமாக சுனாமியால் ஆங்காங்கே கடலோர பகுதியிலே பாதிக்கப்படுகிறார்களே, வெள்ள நிவாரணத்திற்கு தேவைப்பட்டு வந்து நிற்கிறார்களே, ஆங்காங்கே தீப்பிடித்த கூரை வீடுகளில் நாசமாய் கிடக்கிறார்களே, பூகம்பத்தில் பிடிக்கப்பட்டு சாகிறார்களே, இவர்களை அரவணைத்து அள்ளி வழங்கியது யார்? இந்த ஜமாத். இஸ்லாம் காட்டிய சகோதரத்துவத்தில் வேரூன்றிய விளைந்த இந்த ஜமாத் இதை கடந்த காலத்தில் செய்திருக்கிறது. பல கோடி தான தர்மங்களை வழங்கியிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் முஸ்லிம் அகுல் முஸ்லிம். ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு சகோதரனாகவே இருக்க வேண்டும். எந்த அளவிற்கு மன் ஃபர்ரஜ அன் முஸ்லிமின் குர்பத்தன், யார் ஒரு முஸ்லிமுடைய கஷ்ட நஷ்டத்தை நீக்கி வைக்கிறார்களோ, ஃபர்ரஜல்லாஹு மின் குர்பத்தின் மின் குர்பிஹி யௌமல் கியாமா, மறுமை நாளில் அவனுடைய பல கஷ்ட நஷ்டத்திலிருந்து அல்லாஹ் இவனை காப்பாற்றி விடுகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தியை சஹீஹுல் புகாரில 4676 7வது ஹதீஸ்ல பார்க்கிறோம்.
இந்த ஹதீஸை உண்மைப்படுத்தும் விதமாக எந்த ஒரு முஸ்லிமான சகோதரனும் பாதிக்கப்படக்கூடாது, பாதிப்புக்கு உள்ளாக்கப்படும் பொழுது அதை பார்த்துவிட்டு சும்மா இருக்கக்கூடாது என்று இந்த ஜமாத் இரண்டு தரமாக பிரித்து, ஒருவர் ஆதரவற்றவர்கள், அதாவது இளைஞர்களாக இருப்பவர்கள் பிரச்சனை இல்லை, முதியவர்களாக வரும் பொழுது தன்னுடைய பிள்ளைகள் இவர்களை கைவிட்டு போகின்ற சூழ்நிலையிலே பிள்ளைகளால் கைவிடப்பட்டு ஆதரவற்றவர்களாக நடுத்தருவில் இருக்கக்கூடியவர்களை கரம் கொடுத்து ஆதரவற்றோர் இல்லமாக மேல்பட்டாம்பாக்கம் கடலூர் மாவட்டத்திலே நம்முடைய ஜமாத் சார்பாக பல ஆதரவற்ற முதியவர்களை, நோயாளிகளை வைத்து ஒரு ஆதரவற்றோர் இல்லம் நடத்தி கொண்டிருக்கிறோம். அவர்களுக்காக மருத்துவம், இலவச உணவு, தங்குமிடம் ஏற்பாடு அனைத்தையும் செய்திருக்கிறோமே. என்ன காரணம், என்ன அடிப்படை? நபிகள் நாயகம் ஏற்படுத்தி கொடுத்த சகோதரத்துவத்தினுடைய அடிப்படை. அதே மாதிரி ஏழை குழந்தைகளாக இருக்கிறார்களா, தாய் தகப்பனை இழந்த அனாதைகளாக இருக்கிறார்களா, அவர்களை ஈன்றெடுத்து தாய் தந்தையினுடைய பராமரிப்பை போன்று நாம பராமரிக்க வேண்டும் என்று அவர்களுக்காக அனாதை இல்லம் என்ற ஒரு நிறுவனத்தை உருவாக்கி பல அனாதை குழந்தைகளுக்கு ஒரு தாய் தகப்பனார் எப்படி பிள்ளையை ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல படிக்க வைக்கணும் விரும்புறானோ அது மாதிரி அக்கறை செலுத்தி தங்குற இடம், உணவு, உடையிலிருந்து அனைத்து ஏற்பாடுகளும் செய்து நடத்தி கொண்டிருக்கிறது என்றால் இஸ்லாம் காட்டிய சகோதரத்துவத்தினுடைய இந்த விளைச்சல் தான் இந்த ஜமாத் செய்யக்கூடிய சமூக பணிகள். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சகோதரன் என்றால் வெறுமனே உதவி செய்வது மட்டும் அவனுடைய சகோதரத்துவத்தின் நோக்கம் அல்ல, அவன் செய்கின்ற தீமையை தட்டி கேட்டு அவனை திருத்த வேண்டும் என்பதுதான் நோக்கம் என்ற அடிப்படையில் தான் இன்றைக்கு இஸ்லாமிய சமுதாயத்தில் வரதட்சணை என்ற வார்த்தை கூட அரபி மொழியில் இல்லாட்டியும் கூட இந்த வரதட்சணைக்கு மறுபெயராக முஸ்லிம்கள் இந்த கைக்கூலி என்ற கேவலமான செயலை ஆண்மையற்ற ஆண்கள் சமுதாயம் செய்து கொண்டிருப்பதற்கு எதிராக வரதட்சணை ஒழிப்பு திருமணங்களை நடத்தி வைப்பதோடு, வரதட்சணைக்கு எதிரான பொதுக்கூட்டங்கள், மாநாடுகளை நடத்துவதோடு, வரதட்சணை இல்லாத சமுதாயத்தை உருவாக்கி ஆடம்பர திருமணத்தை அழித்து எளிமையான திருமணங்களை மக்களிடத்திலே தயாரித்து உருவாக்கக்கூடிய ஒரு சமுதாயமாக நாம் இருக்கின்றோம் என்றால், ஒரு பக்கம் வட்டியிலே பீடிக்கப்பட்டு கடனாளியாகி வட்டியில் பீடிக்கப்பட்டு தற்கொலை முயற்சி செய்யக்கூடியவனை காப்பாற்றி அவனுக்கு வட்டியில்லா கடனை கொடுத்து வட்டியினுடைய அந்த குற்ற உணர்வுகளை எல்லாம் புரிய வைத்து அதை பற்றி இஸ்லாம் எவ்வளவு எச்சரிக்கை செய்திருக்கிறது என்று அவனுக்கு எடுத்துச் சொல்லி அந்த தீமையிலிருந்து காப்பாற்றிக் கொண்டிருக்கிறோம். இன்னொரு பக்கம் மார்க்கத்தின் பெயரால் மூட நம்பிக்கைகளை பின்பற்றிக் கொண்டிருப்பவர்களை கண்டித்து எச்சரிக்கை செய்து அவர்களை பகுத்தறிவுள்ளவர்களாக உருவாக்கி கொண்டிருக்கிறோம். இன்னொரு பக்கம் பிற மதத்தவர்களாக இருப்பார்கள், பல கடவுள் கொள்கை கொண்ட இந்துக்களாக இருப்பார்கள், திரித்துவம் 3 கடவுள் கொள்கை கொண்ட கிறிஸ்தவர்களாக இருப்பார்கள், கடவுள் இல்லை என்று நாத்திகம் பேசுபவர்கள் இருப்பார்கள். இவர்களை எல்லாம் அழைத்து இஸ்லாமிய மார்க்கம் ஒரு மனிதநேயத்தின் மிக்க மார்க்கம், இந்த மார்க்கத்தினுடைய வழிகாட்டுதல் ஒரு சகோதரத்துவத்தினுடைய வழிகாட்டுதலாக இருக்கின்றது, இது சமூக நல்லிணக்கத்தினுடைய செவ்வையான பாதையாக இருக்கிறது, இதற்கும் தீவிரவாதத்திற்கும் சம்பந்தம் கிடையாது. எத்தனையோ மனிதர்கள் தீவிரவாத செயலில் ஈடுபடுகிறார்கள், அதற்கு அரசியல்வாதிகள் மதச்சாயம் பூசிக்கொண்டிருக்கிறார்கள் என்றெல்லாம் புரிய வைக்கின்ற கருத்தரங்குகள் நடத்தி கொண்டிருக்கிறோம். இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம் நிகழ்ச்சியை நடத்தி இஸ்லாத்தை பற்றி எப்பேற்பட்ட சந்தேகங்களாக இருந்தாலும் உங்களுக்கு ஏற்பட்டால் அதை கேளுங்கள், இந்துக்களா கேளுங்கள், கிறிஸ்துவர்களா கேளுங்கள், நாத்திகர்களா கேளுங்கள் என்று இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம் என்ற நிகழ்ச்சியை தமிழகம் முழுவதும் நடத்தி கொண்டிருக்கிறோமே. எதற்காக? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கினார்களே. ஒரு முஸ்லீம் இன்னொரு மக்களுக்கு தன்னுடைய நாவால் அன்பை ஏற்படுத்த வேண்டும், பாதுகாப்பை ஏற்படுத்த வேண்டும், புரிந்துணர்வை ஏற்படுத்த வேண்டும், ஒரு அரவணைப்பை ஏற்படுத்த வேண்டும் சொன்னார்களே, அதனுடைய பிரதிபலிப்பு இஸ்லாம் காட்டி தந்த சகோதரத்துவத்தின் பிரதிபலிப்பாக இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம் என்ற நிகழ்ச்சியை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். இஸ்லாமியர்களுக்கு இடையில் மார்க்க சட்டங்களை பற்றிய சர்ச்சைகள் இருந்தால் அதை தெளிவுபடுத்துவதற்கு இஸ்லாம் ஒரு எளிய மார்க்கம் என்ற நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறோம். இஸ்லாத்தை பற்றிய சந்தேகங்கள் இருந்தால், இஸ்லாத்திலேயே பல்வேறு பிரிவுகளாக நீங்கள் தவறாக புரிந்திருந்தால் சத்திய மார்க்கம் என்ன, அதன் அடிப்படை என்ன என்று அவர்களுக்கு புரிய வைத்துக் கொண்டிருக்கின்றோம். அதே மாதிரி ஏழைகள், இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டவர்களில் யாரெல்லாம் ஏழைகளாக இருக்கிறார்களோ அவர்கள் 2 முக்கியமான பெருநாள் என்று இஸ்லாம் வழிகாட்டி கொடுத்து, அந்த பெருநாளுடைய சந்தர்ப்பத்தில் அவர்கள் அத்தனை பேருக்கும் கரம் கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு சித்தாந்தத்தை இந்த சமுதாயத்திற்கு இஸ்லாம் காட்டி தந்திருக்கிறது. இந்த இஸ்லாமிய மார்க்கம் காட்டி தந்த இந்த சகோதரத்துவம் உலகத்தில் நீங்கள் வேறு எங்குமே பார்க்க முடியாத சகோதரத்துவமா இருக்கும்.
ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஷ்அரி என்ற ஒரு கூட்டத்தார்கள், அதாவது குறைஷிகள் என்ற ஒரு குலத்தார்கள் இருந்தாங்க. அதே மாதிரி அஷ்அரி என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டத்தார்கள் இருந்தாங்க. அந்த கூட்டத்தார்கள்ட்ட ஒரு நல்ல பண்பு இருந்துச்சு. அது ரொம்ப புகழ்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அஷ்அரி என்று சொல்லக்கூடிய கூட்டத்தார்கள்ட்ட நல்ல பல பண்புகள் இருக்குது. அவங்கள இருக்கக்கூடிய முக்கியமான நல்ல பண்பு என்னன்னு கேட்டா, அவர்கள ஏதாவது உணவு குறைவா இருந்துச்சுன்னா, யாருடைய வீட்டிலாவது உணவு தட்டுப்பாடு இருந்துச்சுன்னா உடனே ஓடி வந்து எல்லாருடைய வீட்டில் இருக்கிற பேரிச்சம்பழத்தை எடுத்து கோதுமை எடுத்து மொத்தமா கொட்டி அத்தனை வீட்டுக்கு பங்கு போட்டு கரெக்டா கொடுத்துருவாங்க. உன் வீட்டுல உயர்வா இருக்கு, உன் வீட்டுல கொஞ்சமா இருக்குன்னு பிரச்சனை வரக்கூடாது, எல்லா வீட்லயும் மன திருப்தியோடு இருக்கணும்னு பிரிச்சு கொடுத்துருவாங்க. அப்படி ஒரு சகோதரத்துவம் இருக்குன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்துட்டு, அந்த சம்பவத்திற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அழகான பெருநாள் திட்டங்களை ஏற்படுத்துறாங்க. மற்ற மதங்கள்ல மார்க்கங்கள்ல நீங்க பெருநாட்களை பார்த்திருப்பீர்கள். பெருநாள் என்றால் அவர்கள் ஒரு மிக ஆடம்பரமாக செலவு செய்வது, துணி எடுப்பது, பட்டாசு வெடிப்பது, அதில் தனக்கும் பொருளாதார விரயம், பிறருக்கும் பொருளாதார விரயம், இதெல்லாம் அடுத்தவர்களுடைய நோவினைக்கு உச்சகட்டமாக அமைவது, குடித்து கும்மாளம் அடிப்பது, இப்படியாக செலவு பார்ட்டி என்ற பெயரில் மதுபான கடைகளை நிரப்புவது, இப்படியாகத்தான் மற்ற பெருநாட்களை நீங்கள் பார்ப்பீர்கள். ஆனால் இஸ்லாம் காட்டித் தருகின்ற பெருநாள் என்றால் இதில் ஏழை பணக்காரர் என்ற வித்தியாசம் வந்துவிடக்கூடாது. அத்தனை பேரும் நிம்மதி பெருமூச்சு விட்டு சாப்பிட வேண்டும், உதவி செய்யப்பட வேண்டும், அனைவருக்கும் மனிதநேய பணிகள் நடத்தப்பட வேண்டும் என்று 2 பெருநாட்களை அம்சமாக கொடுத்திருக்கின்றது. ஒன்று நோன்பு பெருநாள். நோன்பு பெருநாள் என்றால் நோன்பு மாதம் முழுவதும் பட்டினி கிடக்கின்றான், பணக்காரனும் பட்டினி இருக்கின்றான், ஏழையும் பட்டினி இருக்கின்றான். ஒரு மாதம் கழித்து விட்டு ஒரு நிம்மதி பெருமூச்சு விட்டு இன்றைக்கு நிம்மதியாக சாப்பிடக்கூடிய சந்தர்ப்பத்தில் பணக்காரனுக்கு சொத்து இருக்கிறது, சாப்பிட்டு விடுவான், ஏழைக்கு ஒன்றும் இல்லை. என்ன செய்வது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டித் தருகிறார்கள், ஒவ்வொரு குடும்பத்திலும் அவர்களுக்கு நிம்மதியாக சாப்பிடுவது வசதி இருக்கிறதா, அப்படிப்பட்ட வீட்டிலிருந்து கணவன், மனைவி, பிள்ளை, பெற்றோர் என்று அத்தனை பேருக்கும் கணக்கு போட்டு 2.5 கிலோ உணவுப் பொருட்களை கணக்கிட்டு ஒவ்வொருவரும் தலா 2.5 கிலோ உணவுப் பொருள் தரணும், பணமாகவோ பொருளாகவோ தரணும்னு சொல்லி கட்டளை போட்டு, அந்த கட்டளையின் பிரதிபலிப்பாக அத்தனை பேர் கொடுக்கின்ற உணவுப் பொருட்களை சேகரித்து அந்த ஏழைகளை எல்லாம் தேடி பெருநாள் தினத்திற்கு ஒரு நாளோ அல்லது 2 நாளோ முன்னாடி இந்த ஃபித்ரா விநியோகத்தை இந்த ஜமாத் செய்து வருகிறது. இதற்கு முன்னால் நீங்க இந்த மாதிரியான இவ்வளவு மனிதநேய பணிகளை இதற்கு முன்னால் கடந்த காலத்தில் பார்த்தீர்களா? தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் என்ற ஒரு அமைப்பிற்கு முன்னால் கடந்த காலத்தில் இப்படிப்பட்ட பிற மத மக்களை ஆதரித்து அவர்களை அரவணைத்து நடத்தப்படுகின்ற நிகழ்ச்சிகள், அவர்களுக்கு அள்ளி வழங்குகிற நிகழ்ச்சிகள், அவர்களுக்கு தான தர்மங்களை வழங்கி, ரத்த தானங்களை வழங்கி, சமூக நல்லிணக்கத்தை ஏற்படுத்திய, மனிதநேயத்தை தக்க வைத்த நிகழ்ச்சிகளை எல்லாம் இது கடந்த காலத்தில் நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? இவ்வளவு சாதனைகளையும் இந்த ஜமாத் செய்தது என்றால் அதற்கு ஒரே ஒரு காரணம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முஸ்லிம் என்றால் அவன் எப்படி வாழணும் என்று இலக்கணம் சொல்லிக் கொடுத்தார்களே, அதான் காரணம். அப்ப இப்படியாக இந்த ஃபித்ரா என்ற பெயரிலே வருடம் இந்த ஆண்டு 53 லட்சம் ரூபாய் உள்நாட்டிலிருந்து வெளிநாட்டுக்கு வேலைக்கு போயிருப்பானே அவன், என்னுடைய உணவுப் பொருள், என் குடும்பத்தினுடைய உணவுப் பொருளுக்கு மதிப்பாக இத்தனை ரூபாயை ஏழைகளுக்கு கொடுங்கன்னு சொல்லி அவன் கொடுத்த 53 லட்சத்தை தமிழகத்தில் இருக்கிற பல மாவட்டங்களுக்கும் கொடுத்து, பல கிளைகளுக்கும் கொடுத்து, அந்த கிளையிலையும் பல பேர்கிட்ட வசூல் பண்ணி பெருநாளுக்கு தேவையான அரிசியிலிருந்து, சர்க்கரையிலிருந்து, சேமியாவிலிருந்து, மசாலா பொருளிலிருந்து, எண்ணெயிலிருந்து, இறைச்சியிலிருந்து கொஞ்சம் செலவுக்கு பணம் வரைக்கும் ஒவ்வொரு வீட்டுக்கும் 10 நாளைக்கு தேவையான உணவுப் பொருட்களை இந்த ஜமாத் செய்கிறதே. இந்த மாதிரியான சகோதரத்துவத்தை வேறு எங்காவது பார்த்திருப்பீர்களா? வேறு எங்காவது ஒரு சித்தாந்தம் இது உருவாக்கி இருக்கிறதா? ஹஜ் பெருநாள் என்ற பெயரில் துல்ஹஜ்ஜினுடைய 10ஆம் நாளிலே ஹஜ் பெருநாள் என்று கொண்டாடப்படுகின்ற அந்த தினத்தில் ஆடு, மாடு, ஒட்டகம் போன்ற இறைவன் நமக்கு வசதிக்காக படைத்திருக்கின்ற அந்த பொருளை, அந்த பிராணிகளை அறுத்து அந்த இறைச்சிகளை ஏழைகளுக்கெல்லாம் தான தர்மம் வழங்கி அதன் மூலமாக அந்த ஏழைகள் பல மாதங்கள் சாப்பிட அளவிற்கு ஏற்பாடு செய்து அதிலே கிடைக்கின்ற ஆடு மாடுனுடைய ஒட்டகத்துடைய அந்த ஆடு மாடுனுடைய தோல்களை எடுத்து நல்ல தரமான விலைக்கு வியாபாரம் செய்து அந்த தோலிலே கிடைக்கின்ற காசுகளை கொண்டு போய் ஏழைகள், பீடி தொழிலாளிகளாக இருக்கிறார்களா, இனிமேல் இந்த பாவமான தொழிலை கைவிட்டு ஒரு நல்ல தொழிலை செய்யுங்கள் என்று ஏழைகளுக்கான உதவித்தொகையை அளிக்கக்கூடிய, அவர்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு ஒளிவிளக்கை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வேலையை இந்த ஜமாத் செய்து கொண்டிருக்கிறது. அதே மாதிரி ஆண்டினுடைய முடிவாகிறதா, மாணவர்கள் ஒரு பதட்டத்தில் இருப்பார்கள். என்ன படிக்கலாம், எங்கு படிக்கலாம், எப்படி படிக்கலாம், எது மாதிரி படிச்சா எப்படி வேலை கிடைக்கும்,
அதை பற்றி போதிய அறிவில்லாமல் இருக்கிறார்களா? அதற்கான அறிவுறுத்தலை ஏற்படுத்துவதற்காக தமிழகத்திலே 30 மாவட்டம் என்றால் அதில் மாவட்டத்தில் உள்ள பல்வேறு நகரங்களில் மாணவர்களுக்கான எங்கு படிக்கலாம் என்ன படிக்கலாம் என்ற கல்வி வழிகாட்டு நிகழ்ச்சி, அது இந்துவா இருந்தாலும் கிறிஸ்துவனா இருந்தாலும் முஸ்லீமா இருந்தாலும் யார் வேணாலும் வாங்க, கல்வியை பற்றி என்ன யோசனை வேணாலும் கேளுங்க என்று அவர்களுக்கு இந்த கல்வி வழிகாட்டி முகாமை இந்த ஜமாத் நடத்தி கொண்டிருக்கிறது. என்ன, இந்த மூமின் முஸ்லிம் இந்த சமுதாயம் இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் நிம்மதியாக இருக்க வேண்டும், இந்த 2 கட்டத்திலும் அவன் நல்ல முறையில் வாழ வேண்டும் என்று நபிகள் நாயகத்தினுடைய அந்த போதனையை அடிப்படையாக வைத்து இதை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். அதே மாதிரி நாம் பார்க்கிறோம், எத்தனையோ பேர் கடனாளிகளாக இருப்பார்கள், வட்டியில் மூழ்கி கிடப்பார்கள், அவனை கரம் தூக்குவதற்கு எந்த வழியும் இருக்காது. ஆனால் இஸ்லாம் ஒவ்வொரு பணக்காரர்களையும் செல்வந்தர்களையும் ஜக்காத் என்ற கட்டாய தர்மத்தை செய்ய சொல்லி அந்த ஜக்காத் என்ற பொருளாதாரத்தை 8 சாரார்களுக்கு நீங்க கொடுக்கணும். 9வது அத்தியாயத்தில் 60வது வசனத்தில் இறைவன் சொல்கின்றான், அந்த 8 சாரார்களில் ஒருவராக யார் ஏழைகளாக இருக்கிறார்களோ, யாசிப்பவர்களாக இருக்கிறார்களோ, பிரயாணிகளாக வழிபோக்கர்களாக ஒன்றும் இல்லாமல் இருக்கிறார்களோ, கடன்பட்டவர்களாக இருக்கிறார்களோ இவர்களுக்கெல்லாம் ஜக்காத்து கொடுங்க என்கிற இறைவசனத்தின் அடிப்படையில் ஒவ்வொரு ஊரிலும் வட்டியில் பீடிக்கப்பட்டு கடனிலே பாதிக்கப்பட்டவனை கரை சேர்த்துவதற்காகவும் அதே போல வட்டியில்லா கடனை தருவதற்காகவும் பைத்துல் மால் என்ற ஜக்காத் தான தர்ம நிதி நிறுவனங்களை இந்த ஜமாத் ஏற்பாடு செய்து நடத்தி வந்து கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த சமூக பணிகள் இது ஒரு நகரத்தோடு நின்று விடாமல், ஒரு மாவட்டத்தோடு நின்று விடாமல், ஒரு மாநில அளவில் வர வேண்டும், இந்திய நாட்டளவில் வர வேண்டும் என்பதற்காக வேண்டி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் இதற்கான ஒரு அருமணியை செய்கிறது. என்ன அருமணி? இந்த முஸ்லிம் சமுதாயம் கல்வியிலே வேலை வாய்ப்பிலே பின்தங்கி இருக்கிறார்கள் என்றால் அதற்கு காரணம் இடஒதுக்கீடு இன்மைதான் காரணம். அந்த இடஒதுக்கீடுக்காக வேண்டி கடந்த காலத்தில் இடஒதுக்கீடு என்பது எட்டாக்கடி, அதையெல்லாம் பறிக்கவே முடியாது, மொடவன் கொம்புத்தனுக்கு ஆசைப்படலாமா என்று பேசியவர்களுக்கு மத்தியிலே 20 ஆண்டு காலமாக பல லட்சம் இளைஞர்களை வைத்து இந்த ஜமாத்தினுடைய பலத்தை காட்டி பல்வேறு போராட்டங்களை செய்து, குடந்தையிலே போராட்டம், அதற்கு முன்னால் தஞ்சையிலே ஒரு போராட்டம், ஒரு ஆர்ப்பாட்டம், ஒரு பேரணி, ஒரு மாநாடு, குடந்தையிலே அடுத்த கட்ட மாநாடு, அதற்கு பிறகு இடஒதுக்கீடுக்காக வேண்டி அரசியல்வாதிகளிடத்தில் விலை போகாத இந்த ஜமாத் எந்த சந்தர்ப்பத்திலும் ஆளுங்கட்சியாகட்டும் எதிர்கட்சியாகட்டும், பலம் நிறைந்த கட்சியாகட்டும் பலம் குன்றிய கட்சியாகட்டும், பெரும்பான்மை கட்சியாகட்டும் சிறுபான்மை கட்சியாகட்டும், கையில காசு வாயில தோசை, இடஒதுக்கீடு தந்தா உங்களுக்கு ஆதரவு, இல்லை என்றால் ஆதரவு வாபஸ் என்று சொல்லக்கூடிய ஜமாத்தாக தமிழகத்தில் பல லட்சம் உறுப்பினர்களை கொண்ட இந்த ஜமாத் எடுத்த இந்த திட்டவட்டமான முடிவு, ஆளுங்கட்சியில் இருக்கின்ற திமுக அரசு இடஒதுக்கீட்டுக்கான அந்த ஆயத்தத்தை வாக்குறுதியாக கொடுத்துவிட்டு ஆட்சிக்கு வந்த பிறகு இடஒதுக்கீடை திமுக அரசு சட்டமேற்றவில்லை என்றால் 3ஆம் தர குடிமக்களாக சிதைக்கப்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி களம் கண்டு இன்றைக்கு ஆளும் கட்சியில் இருக்கின்ற திமுக அரசு 3.5% இடஒதுக்கீடு கொடுத்திருக்கிறது என்றால் அதற்கு பின்னணியிலே அத்தனை பேருடைய போராட்ட குணம் வேறாக இருந்திருக்கிறது. இந்த வேருக்கு மூலதனமாக தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் செயல்பட்டிருக்கிறது என்றால் இதற்கு காரணம் இஸ்லாம் காட்டி தந்த சகோதரத்துவம் தான், இஸ்லாம் காட்டி தந்த சமூக ஒற்றுமைக்கான அடித்தளம் தான். இந்த அடித்தளத்தை வைத்துத்தான் இவ்வளவு பெரிய புரட்சியை ஏற்படுத்தி இருக்கிறோம். இன்னும் சொல்கிறோம், இந்த கூட்டம் என்றைக்கும் யாருக்கும் அடிபணியாத கூட்டம். இன்றைக்கு ஆளும் கட்சி 3% இடஒதுக்கீடை கொடுத்து இன்னும் அதிகமாக 7% நாங்கள் கேட்டிருக்கிறோம். அந்த கோரிக்கை அடிப்படையில் தான் கடந்த பாராளுமன்ற தேர்தலிலும் கூட வாக்குறுதி கொடுத்திருந்தோம். ஆனால் பெருவாரியான இடத்திலே திமுக அரசை முழுக்க முழுக்க வெற்றி பெற செய்திருக்கின்றோம். களத்தில் இறங்கி வெற்றி பெற செய்ததற்கான காரணம் நோட் அல்ல, சீட் அல்ல, நமக்கு முக்கியமான மூலதனம் 3% இடஒதுக்கீடு எங்களுக்கு கொடுத்தீங்க, கிறிஸ்துவர்களும் கொடுத்தீங்க, கிறிஸ்துவர்கள் வேண்டாம் வாபஸ் பண்ணிட்டாங்க, இப்ப அது சும்மா இருக்குது, அதையும் எங்களுக்கு கொடுங்க, எங்களுக்கு 11% இடஒதுக்கீடு கொடுக்கிற அளவுக்கு நாங்க பெரும்பான்மையா இருக்கிறோம், அந்த ஒரு கணக்கு அந்த சதவீதத்தில் இருக்கின்ற எங்களுக்கு 7வது இப்ப தொடங்கி வைங்கன்னு சொல்லி நாம கோரிக்கை வைத்திருக்கிறோம். அது திமுக அரசினுடைய கவனத்திற்கு மீண்டும் மீண்டும் அதை பதிவு செய்து கொண்டிருக்கிறோம். இதை ஆளும் கட்சி புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இந்த அடிப்படையான சகோதரத்துவத்தை, இந்த அடிப்படையான சமுதாய ஒற்றுமையை, சமூக நல்லிணக்கத்தை இஸ்லாம் உருவாக்கி கொடுத்திருக்கிறது என்றால் இதிலே நாங்கள் முக்கியமாக சொல்ல விரும்புவது என்னவென்றால் இறைவன் சொன்ன அழகான ஒரு வசனம் தான். தன்னுடைய திருமறை குர்ஆன்ல 3வது அத்தியாயத்திலே 103வது வசனத்திலே இறைவன் சொல்கின்றான், வாத்தஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஆ வலா தஃபர்ரகு,
நீங்க அத்தனை பேரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்றால் அதற்கு சரியான ஒரு வழி. இன்றைக்கு இந்த ஜமாத் இவ்வளவு பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்குற அளவிற்கு பல்வேறு சமூக பணிகளை, மார்க்க பணிகளை செவ்வனே செய்து வருகிறது என்றால், பல எதிர்ப்புக்கு மத்தியிலே எதிர்நீச்சல் போட்டுக்கொண்டு இந்த ஜமாத் சேவை செய்கிறது என்றால் காரணம் என்ன? இறைவனுடைய அந்த வழிகாட்டியை பின்பற்றுவதுதான் காரணம். வழிகாட்டியை பின்பற்றக்கூடிய விஷயத்தில் தடர் முரண்டு போனால் ஒரு பாதை தெளிவாகிவிட்டது, செல்லுகிற இலக்கு தெளிவாகிவிட்டது என்று வரும் பொழுது அனைவரும் சேர்ந்து போய்கொண்டே இருக்கலாம். பாதை மாறும் பொழுது மக்களிடத்தில் பிரிவினையும் வரும், பயணமும் மாறிவிடும். இதனால் தான் இஸ்லாமிய மார்க்கம் பாதையை சரி செய்து கொள்ளுங்கள், உங்கள் பயணம் சீராக அமைந்துவிடும் என்பதற்குத்தான் அல்லாஹ் சொன்ன இறைவசனத்தை சுட்டிக்காட்டுகிறோம். இறைவன் இந்த சகோதரத்துவம் நீடிப்பதற்காகவும் சமுதாய ஒற்றுமை நீடிப்பதற்காகவும் சொன்ன வார்த்தை வாத்தஸிமு பிஹப்லில்லாஹ், அல்லாஹ்வுடைய கயிறை ஜமீஅன், அத்தனை பேரும் பற்றி பிடிச்சுக்கங்க. அல்லாஹ்வுடைய கயிறுனா என்ன? ஒற்றுமை என்ற கயிறு இல்ல, அல்லாஹ்வுடைய கயிறை நம்ம எல்லாரும் சேர்ந்து பிடிச்சுக்கணும். அந்த கயிறு என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் குர்ஆனு ஹப்லுல்லாஹ், திருக்குர்ஆன் அல்லாஹ்வுடைய கயிறு. இந்த திருக்குர்ஆனை பற்றி பிடித்தால், நேரான பாதையை பற்றி பிடித்தால் நமக்கு சகோதரத்துவம் நிலைக்கும், நமக்கு நேர்வழி நிலைக்கும். இந்த திருக்குர்ஆனுடைய ஒவ்வொரு வார்த்தை தான் அந்த சஹாபாக்களிடத்தில் சகோதரத்துவத்தை நீடிக்க செய்தது, தீண்டாமை செதறுதேங்காயாக உடைக்க செய்தது. எப்படி? அன்றைக்கு கருப்பர்கள் வெள்ளையர்கள் என்ற ஒரு வேறுபாடு இருந்தது. அதையெல்லாம் புரட்சியாக இன்றைக்கு ஒபாமா ஆட்சிக்கு வந்ததை கருப்பர்களுக்கு கிடைத்த பெரிய வெற்றியாக இன்றைக்கு நவீன உலகத்திலே பெருமை பேசுகிறார்கள். ஆனால் 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடியே தீண்டாமைக்கெல்லாம் இஸ்லாம் முடிவு கட்டிவிட்டது. எப்படி? பிலால் ரலியல்லாஹு அவர்கள் கருப்பாக இருக்கக்கூடியவர், ஒரு கருப்பினத்தை சேர்ந்தவர் தான். அவர் மக்கமா நகரத்திலே ஏறி அந்த காபா என்ற ஆலயத்திலே ஏறி வாழ்ந்து சொல்வதற்காக, தொழுகை அழைப்பு வைக்கிறதுக்காக ஏறுகிறார். அந்த சந்தர்ப்பத்தில் அங்க இருக்கிற அரபிகள் சொல்கிறார்கள், அஹாதல் அப்துல் அஸ்வதி அத்தின், இந்த கருத்து அடிமையா ஒரு வாழ்ந்து சொல்வது சேச்ச என்று வெறுக்கிறார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் இந்த திருக்குர்ஆன் தான் வழிகாட்டியது, அந்த தீண்டாமை அங்கே உடைத்து காட்டியது. 49வது சூராவிலே ஒரு வசனம் இறக்கப்படுகிறது, யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே, மனித குலமே, இன்னா கலக்குனாக்கும் மின் தக்கரிம உன்சா, உங்க அத்தனை பேரையும் ஒரு ஆண் பெண் இருந்து நாங்க படைத்திருக்கிறோம். வஜஅல்னாக்கும் ஷுஊபன் வ கபாயில லிதஆரஃபு, நீங்கள் ஒருவரை ஒருவர் அடையாளம் கண்டுகொள்வதற்கு தான் கருப்பர்களாக, வெள்ளையர்களாக, உயர்ந்தவர்களாக, குட்டையானவர்களாக நான் படைத்திருக்கிறோம். உங்களில் சிறந்தவர்கள் யார் தெரியுமா? பிறப்பால் யாரும் சிறந்தவன் அடைய முடியாது. சிறந்தவனாக ஒருவன் வர வேண்டும் என்றால் இன்ன அக்கிரமக்கும் இந்தல்லாஹி அத்துகாக்கும், இறைவனை எவன் பயந்து நடக்கிறானோ அவன் ஏழையாக இருந்தாலும் அவன் சிறந்தவன். இறைவனை எவன் பயந்து நடக்கிறானோ அவன் ஒரு கோழையாக இருந்தாலும், அவன் பலகீனமாக இருந்தாலும் அவன் சிறந்தவன். இறைவனை எவன் பயந்து நடக்கிறானோ அவன் ஒரு சாமானியனாக, ஒரு கருப்பினத்தில் உள்ளவனாக இருந்தாலும் அவன் தான் சிறந்தவன் என்று இஸ்லாம் தீண்டாமையை ஒழித்து கட்டியச்சே. அந்த சஹாபாக்கள், அந்த நபி தோழர்கள் பிற்காலத்தில் எப்படி பேசினார்கள் தெரியுமா? பக்கத்திலே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு வைத்து, பிலால் ரலியல்லாஹு வைத்து சொல்கிறார்கள், சையதுனா ஆகத்தக்க சையதுனா ஆகத்தக்க சையதுனா, இதோ அபூபக்கர் என்ற எங்கள் தலைவர் பிலால் என்ற எங்களுடைய இன்னொரு தலைவரை விடுதலை செய்தார். அப்படி பேசுகிறார்கள், புகழ்ந்து பேசுகிறார்கள். அபூபக்கர் என்ற ஒரு பணக்காரராக இருந்தவர், பிலால் என்பவர் ரொம்ப ஏழையாக ஒருவருக்கு அடிமையாக இருக்கிற சந்தர்ப்பத்தில் அபூபக்கர் பொருளாதார செலவு செய்தான் அந்த அடிமையிலிருந்து மீட்டு கொடுத்தார். அதை இந்த சஹாபாக்கள் சொல்லுகிறார்கள், இந்த அபூபக்கர் என்ற எங்களுடைய தலைவர் பிலால் என்ற எங்களுடைய தலைவரை விடுதலை செய்தார் என்று சொல்கிறார் என்றால், கருப்பினத்தை சார்ந்தவர்களையும் தலைவராக ஏற்றுக்கொண்ட மனோபக்குவம், அந்த சகோதரத்துவம் தீண்டாமையினால் உடைபடவில்லை என்றால் என்ன காரணம்? இந்த இறைவசனம் தீண்டாமையை ஒழித்து கட்டியதான் காரணம். நம்ம எல்லாம் ஒரு அம்மா அப்பாவுக்கு தான் பிறந்தோம் என்கிற அந்த நம்பிக்கை தான் காரணம். இன்றைக்கு கோடான கோடி, சில காலத்துக்கு முன்னாடி லட்சம், அதுக்கு முன்னாடி பல ஆயிரம், அதுக்கு முன்னாடி பல 100, அதுக்கு முன்னாடி 10, அப்புறம் 5, அதுக்கு முன்னாடி 2, அந்த 2ல இருந்தா நீங்க அத்தனை பேர் வந்தீங்க என்று இஸ்லாம் சொல்லி கொடுத்துச்சே. இந்த தீண்டாமையை ஒழித்த இறை வசனம் தான் இந்த மக்களை சகோதரத்துவத்திலும் சமுதாய ஒற்றுமையிலும் நேர்வழிப்படுத்தியது என்பதை புரிந்து கொண்டு இஸ்லாத்தை புரிந்து கொள்ளாத அப்பாவி மக்கள், இஸ்லாத்தை தெரிந்தும் இந்த சத்திய கொள்கையை ஏற்றுக்கொள்வதற்கு தயக்கம் காட்டுகின்ற மக்கள் அத்தனை பேரும் ஒரு வழியிலே வாருங்கள், நேர்வழியிலே வாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் சகோதரத்துவத்தை உருவாக்கி அதை தக்க வைக்கும் பொழுது சொன்ன வார்த்தை, உங்களிடத்தில் நான் 2 விஷயத்தை விட்டு செல்கிறேன்.
லன் தலில்லு மா தமஸ்ஸக்தும் பிஹிமா, அந்த இரண்டை பற்றி பிடிக்கும் காலமெல்லாம் நீங்கள் வழி தவற மாட்டீர்கள், கருத்து வேறுபாடு கொள்ள மாட்டீர்கள், பிரிந்து போக மாட்டீர்கள் என்று சொன்னார்களே. அந்த இரண்டு, ஒன்று அல்லாஹ்வுடைய வேதம், இறை வேதம் திருமறை குர்ஆன், இன்னொன்று தூதரின் வழிமுறை போதனை. இந்த இரண்டை பின்பற்றுங்கள் என்று சொன்னார்களே, அதை அடிப்படையாக மூலதனமாக கொண்டு பின்பற்றிக் கொண்டிருக்கின்ற இந்த ஜமாத் இப்படிப்பட்ட நல்ல பல பணிகளை செய்து கொண்டிருக்கிறது. இதற்கு ஒத்துழைப்பு கொடுத்து, இதை ஆதரித்து, இதை ஏற்று, இதை சீரான வழியில் செல்வதற்கு மிகப்பெரிய பலம் கொடுக்கக்கூடியவர்களாக, இந்த ஏகத்துவ பிரச்சார பயணத்திலே வீரியம் கொண்டவர்களாக, இதன் மூலமாக மறுமை வெற்றி பெறக்கூடியவர்களாக, மூட நம்பிக்கை அறியாமை கால பழக்க வழக்கங்களை குழி தோண்டி புதைத்தவர்களாக, ஓரிரை கொள்கையை வேறொன்று செய்தவர்களாக, மறுமையில் மகத்தான வெற்றி பெற்ற நன்மக்களாக படைத்த இறைவன் உங்கள் அனைவரையும் நம் அனைவரையும் ஆக்கிடுவானாக. வாஹிருதவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தின் ஆதரவற்றோர் இல்லம் இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளுக்கு அடுத்தபடியாக பெற்றோரை பேணுவது பற்றி இஸ்லாம் அதிகமாக வலியுறுத்துகிறது. பெற்றோரை பேணாதவர்கள் மறுமையில் வெற்றி பெற முடியாது என்று இஸ்லாம் அறிவுறுத்துகிறது. ஆயினும் இஸ்லாத்தின் இந்த கட்டளையை சில முஸ்லிம்கள் அலட்சியம் செய்து பெற்றோரை வீட்டை விட்டு விரட்டுகின்றனர், பெற்றோரை பிச்சைக்காரர்களாக மாற்றுகின்றனர். இந்த அவல நிலைக்கு பரிகாரம் காணும் வகையில் முதியோர் ஆதரவு இல்லத்தை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நடத்துகிறது. தாயன்புடன் உணவு, உடை, மருத்துவம் உள்ளிட்ட 24 மணி நேரமும் செவிலியருடன் கூடிய பராமரிப்பு மற்றும் தனி ஆம்புலன்ஸ் வசதி, இவை அனைத்தும் முற்றிலும் இலவசமாக செய்து தரப்படுகிறது. அனாதைகளை அரவணைப்பவரும் நானும் சொர்க்கத்தில் இணைந்திருப்போம் என்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அமுத மொழியை ஏற்று அனாதைகளை அரவணைக்கும் இல்லமும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நடத்தி வருகிறது. இப்பணியை தொடர்ந்து செய்திட உங்கள் நன்கொடைகளையும் ஜகாத்தையும் தாராளமாக வாரி வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் வங்கி கணக்கு எண் 7882748227 இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. போன் 044425215226. الله أكبر.